வணக்கம் வஜ்ரம் அஸ்ட்ரோ நேயர்களே. இந்த வாரத்துக்குண்டான அதாவது மார்ச் 2-3-2026 முதல் 8-3-2026 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் மேசராசிக்கு இந்த வாரம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. அதுவும் ஒரு கோச்சார அமைப்பெல்லாம் எடுத்து வச்சு கணிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தின் கிரக நிலவரங்கள், கோச்சார அமைப்பு தான் கிரக நிலவரங்கள். அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவானுங்க என்ன பண்ண இந்த ராசிக்கு 11ஆம் இடம் இருக்கக்கூடிய உங்களுக்கு கும்பத்தில் சூரியனுங்க, அப்புறம் புதன் வக்ரஸ்டேட்டு, அப்புறம் ராகு, அப்புறம் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய், இப்படி 4 கிரக அமைப்புகள் ஒன்றா சேர்ந்து நிற்குதுங்க. அப்போ அது லாபஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ லாபஸ்தானம் அமோகமாக இருக்குது, உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகிற நிலைமையில தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். 11 பட்டாளம் சேருதுங்க, மேசத்துக்கு மகுடம் சூடுங்க, கவலைப்படாமல் இருக்கலாம். சரிங்களா? அதே சமயத்தில் உங்கள் எனர்ஜி லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்னைக்கு ராசிநாதனாருடைய செவ்வாய் 11 இருக்காட்டு உடம்புல புது ரத்தம் பாய்ச்சுற மாதிரி ஒரு அதீத வேகம் இருக்கு, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் எதை செஞ்சாலும் ஒரு பக்காவாக பிளான் பண்ணி ஒரு மாஸ்டர் பிளானோட செய்வீங்க. உங்கள்கிட்ட ப்ரீ ஸ்ட்ரக்சர் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. 4 பேர் மதிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்க. அதே சமயம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து அமோகமாக இருக்குது. இந்த வாரத்தில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. மனநிலையை பொறுத்த வரைக்கும் முருகா 3ல் குரு வக்ரமாக இருக்கார். அப்போது கொஞ்சம் பழைய நினைவுகள் ஏதாவது மனசுக்குள்ளே ஒரு அசை போட்டு அதன் மூலிமா ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணுவீங்க. என்ன தப்பு பண்ணோம் அப்போ அந்த விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இழுபறியாக இருந்து வந்த பல காரியங்கள் இந்த வாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கும், கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் சூடு பிடிச்சா என்னங்க காரியம் நடக்கும்னு அர்த்தம். அதே சமயத்தில் ஆஃபீஸில் வேலை கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ஜவ்வாட்டு இழுக்குதேப்பா அந்த வேலை அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஆனால் அந்த வேலை ஜவ்வாட்டு இழுத்தா கூட முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பாராட்டு இருக்குல்ல, பரவாயில்ல சார் இந்த வேலை யாரும் முடிக்கும் போது நினச்சா நீங்கள் முடிச்சிட்டிங்க சார் அப்படிங்கிற கிடைக்கக்கூடிய ஒரு பாராட்டும் அது ஒரு உங்களுக்கு என்ன ஒரு தெம்பு கிடைக்கும் வச்சுக்கலாம். பரவாயில்லப்பா, சாட்டிஸ்ஃபையான ஒரு வேலை அப்படின்னு கிடைக்கும். அதே சமயத்தில் மேல் அதிகாரிகிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும், ஒரு ப்ரொமோஷன் பற்றியோ ஊதிய உயர்வு பற்றியோ உங்கள் ஐடியாக்களை சொல்லணும்னா நீங்கள் முக்கியமாக இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ பேசுங்க. இந்த 2 நாளுமே வேலைக்கு போகிற நாளில் போன சொன்னீங்கன்னா எடுபடும், டாப் கிளாஸாக இருக்குது இந்த 2 நாள். சரிங்களா? அதே சமயத்தில் இந்த வேலை பயம் இல்லாமல் நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுடைய பலம்ங்க. அதே சமயத்தில் உங்கள் பேச்சை கேட்டு 10 பேர் அப்படியே சார் நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு ஒரு கூட்டமே உருவான்னு வச்சுங்களேன். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கக்கூடிய பல பேர் சேருவாங்க. திறமைக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்குதுங்க. புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் ஒரு எண்ணம் ஆர்வம் அதிகரிக்குது. வேலையில் இருந்த தடைகள் சொன்ன மாதிரி தானாக காணாமல் போயிருதுங்க. ஒரே ஒரு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சில நேரத்தில் அவசரமாக முடிக்கணும் அப்படின்னு அவசர குடிக்கிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அவசரத்தனமாக ஒரு வேலையை செஞ்சு அதில் மாட்டிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் நிறுத்தி பொறுத்து செய்யணும்னு வச்சுக்கலாம். புதன் வக்ரமாக இருக்காரு, அதனால் சொல்கிறோம் புதன் வக்ரமாக இருக்காட்டி இந்த இமெயில் அல்லது மெசேஜில் அனுப்புகிறீங்களே அதில் 1-2 டைம் செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க. காரணம் இந்த புதனுடைய வக்ரமான ஸ்டேட்டுக்காக சொல்கிறோம். வேலை தேடுபவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பழைய கம்பெனியில் இருந்து உங்களை பலபடி கூப்பிடுவாங்க. சார் நீங்கள் ஓனதுக்கப்புறம் வேலை நின்று போச்சு சார் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா ஏதாவது வகையில் புதிய வேலைக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு லக் அடிக்கணும் வச்சுங்களேன். சரிங்களா? மேசராசியை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும், அமோகமான லாபம் உண்டு. அதனால் வியாபாரம் தொழில் பெருக்கம் உண்டு. பொதுவாக பார்க்குறப்போ புது முதலீடுகள் தைரியமாக செய்யுங்க, தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஆப்போனண்ட் எதிரிகள்னு சொல்லுவோம்ல, போட்டிகள், அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இந்த வாரம் நீங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். டெய்லி ராசி பலனை பார்த்துட்டு என்னென்ன நாள் என்னென்ன பண்ணலாங்கிற கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தோட்டத்தில் இந்த வாரம் களை கட்டுங்க, கேட்டுங்களா? அதே சமயத்தில் கிணற்று பாசனம் தண்ணீர் வசதி எல்லாம் சீராக இருக்குதுங்க. மோட்டார் ரிப்பேர் அப்போ பம்பு செட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்தால் கூட அதை வாரம் சரி பண்ணிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆடு மாடு கோழி முயல் வளர்க்குறீங்களே அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு அந்த டாக்டருக்கு உண்டான செலவு வரும், மருத்துவ ஊசி போடுறதுக்கெல்லாம் வரும். அது இருந்தால் கூட உங்களுக்கு இந்த பால் மற்றும் முட்டை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த திருப்தியாக இருக்குது. இந்த வாரம் தோட்டத்து வேலை செய்ய ஆட்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி இருந்தால் கூட அந்த வேலைக்கு உண்டான ஒரு கூலியை கொடுத்தா ஆள் கிடைக்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்குல்ல, அந்த கஷ்டம் தீரப்போகுது. உங்களுக்கு இந்த வாரத்தில் ஆள் கிடைக்கும், ரைட்டுங்களா? சந்தோஷம். பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இந்த வாரம் கைக்கு தாராளமாக பணம் புழங்குதுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கு கூட ஒரு வழி கிடைக்குது, ரைட்டுங்களா? குடும்பம் கல்வி அப்படி எடுத்து பார்த்தா குடும்பத்தில் வீட்டில் விசேஷமான பேச்சுக்கள் எடுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. சுபகாரியங்களுக்கு உண்டான ஒரு அடிக்கல் நாட்டலாங்க. அதே சமயத்தில் ராகு ப்ளஸ் செவ்வாயினுடைய சேர்க்கையினால சின்ன சின்ன முணுமுணுப்பு டக்குன்னு எடுத்துட முடியாது. ஏப்பா இருப்பா 1-2 டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன முணுமுணுப்பு பேசுவாங்க, முணுமுணுன்னு பேசுவாங்க, தோணு பேசுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த சுபகாரியம் பண்ணுறப்ப கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து தான் போகணும், என்ன பண்ணுறது? சரிங்களா? காதல் அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்துடலாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் முருகா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஈகோ
இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஈகோ தூக்கி வீசிட்டு கணவன் மனைவி பேசினீங்கன்னு வச்சுக்கலாம், அந்நியோனையும் அபாரமாக இருக்குது இந்த வாரமே. சரிங்களா? அதே சமயத்தில் காதலை பொறுத்த வரைக்கும் காதல் கைகூடக்கூடிய நேரம் தானுங்க. உங்களுடைய இந்த வக்ர புதன் இருக்கார். அதனால் என்னென்னா, ஏதாவது பழசெல்லாம் நினச்சி தேவையில்லாமல் சண்டை இழுத்து விட்டு நீங்களே களைப்புட்டுறாதீங்க. ரைட்டுங்களா? புரிஞ்சுதுங்களா என்ன சொல்ல வரேங்க? அவ்வளோதான். கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க பிள்ளைகள்லாம் படிப்பில் பட்டையை கிளப்பீங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. போட்டித் தேர்வுகள் தயாராகிற பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பச்சை கொடி கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். க்ரீன் சிக்னல், ஓகே ரன், சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகள் சபாஸ் போடுவாங்க. உங்கள் வேலையில் எந்த குறுக்கீடும் இருக்காது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அழகாக வீட்டை புதுசாக வச்சுக்கணும், வீட்டுக்காரன் தேவையான செஞ்சு கொடுக்கணும், புள்ள குட்டிக்கு வேணும் அப்படி. ஸோ வேலைக்கு போகிற பெண்கள் அங்கே பிஸியாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் இங்கே பிஸியாக இருப்பீங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ரெண்டும் செய்யக்கூடிய பெண்களும் வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு நிற்கிறக்கு நேரம்லாம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு இருக்குது. உணவு கட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். அஜீரண கோளாறு வருவதற்கு வாய்ப்பு தெரியுங்காட்டி பெண்கள் கொஞ்சம் உஷாராக சாப்பிடுங்க. உறவினர்கள் வருகை களை கட்டும், மனதைரியம் அதிகரிக்கும், சேமிப்பில் அதீத ஆர்வம் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? நட்சத்திர பாதசார பலனை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி. வருமானம் உயருதுங்க. வாகன யோகம் இந்த வாரத்தில் உண்டு. வெளியூர் பயணம் லாபம் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஒரே ஒரு வீக்னஸ் உஷார் அப்படின்னா, வண்டி ஓட்டுறப்போ ஃபோன் பேசிட்டு போகாதீங்க. கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டுற மாதிரி ஒரு சூழல் வருது, பார்த்துருந்துக்கோங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆடம்பர பொருட்கள் சேர்கிற அளவுக்கு வருமானம் நல்லா இருக்குது. திருமண பேச்சு சுபமாக முடியுங்க. பெண்களுக்கு நினச்சது வாங்கக்கூடிய யோகம், குறைஞ்சபட்சம் துணி வாங்குறது, இல்லை சின்ன சின்ன நகை வாங்குறது, ஐம்பொன் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குதுங்க. நண்பிகளால் ஆதாயம் உண்டு. உஷாருன்னா மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நேரம்லாம் வளையாதீங்க. நேரம் சாப்பிடுங்க முதல். ரைட்டுங்களா? கார்த்திகை 1ஆம் பாதம் அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா, அரசு வழியில் ஏதாவது காரியங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த அரசு வழி காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் பதவி உயர்வு உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குதுங்க. தைரியமாக முடிவெடுப்பீங்க. ஒன்று கோபத்தை குறைச்சிக்கோங்க, இல்லாட்டி பிபி தாறுமாற எகிருமாறு தெரியுது, பார்த்துக்கோங்க. சின்ன பரிகாரம் என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி சுபதினத்தை பார்த்துருவானுங்க. சுபதினத்தை பற்றி மார்ச் 2, 4, 7 இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. அசுப தினம் அப்படின்னு பார்த்தா மார்ச் 6ஆம் தேதி இல்லை, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? இது என்னன்னா சந்திராசம் நினச்சலாம் இப்போ சொல்லிங்க. சந்திரன் 6ல் மறைஞ்சிருக்கார். அதனால் 6ஆம் தேதி மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும். புரிஞ்சுதுங்களா? அப்படி இருக்கும். சரிங்களா? ஒரு பரிகாரத்துக்கு போகலாங்க. பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த வாரம் 11ல் இருக்கக்கூடிய ராகு மற்றும் செவ்வாயின் வேகத்தை குறைக்கணும். குறைக்கிறப்ப என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய வாசல் அல்லது பூஜை அறை, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பக்கம் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் தான், பச்சை கற்பூரத்தை போட்டு மேலே செவ்வாய் பூ வச்சு முதல்ல குலதெய்வம் முன்னாடி பூஜை அறை வச்சுருக்கீங்களா, அங்கே வச்சு கும்பிட்டு அப்படியே அதை எடுத்து அப்படியே வாஸ்து வச்சுடணும். அடுத்த நாள் காலையில் ஒரு நைட் வச்சுருந்து அடுத்த நாள் காலையில் வாஸ்து வச்சுடணும். ரைட்டுங்களா? இதை ஏதோ ஒரு நாள் நீங்கள் அப்படி செய்யணும். வாரத்துக்கு முதல் நாளே செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விலக்கி உங்களுக்கு தடைகள் இல்லாத செல்வச் செழிப்பை மனக்குறையில்லாத வாழ்க்கையை கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை ஒரு தரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பெல் பட்டனை ஆடில் வச்சுட்டு ஆல் அதை செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ராசி பலன், அதாவது வாழ்வியல் கணிப்புன்னு சொல்கிறோம். ராசி பலன்களோட வாழ்வியல் கணிப்பை நீங்கள் டெய்லி மாலை 4 மணிக்கு டான்னு வந்து சேர்ந்துடும். டான்னு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ. வணக்கம் ரிஷபராசி நேயர்களே, இது உங்களுக்கான இந்த வாரத்தின் வாராந்திர பலன்க. மகா பலன் சொல்லலாம். எப்படி எடுத்தாலும் சரி, மார்ச் 2 முதல் மார்ச் 8 வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நம்ம ஒரு செக் பாயிண்ட் வச்சு பார்க்குறோம் உங்களுக்கு. ரைட்? அதுவும் கிரக கோச்சர் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு ராசியின் அதிபதி சுக்கிர பகவானுங்க. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், புதன் வக்ர ஸ்டேட்டு, அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இன்னும் ஒரு பெரிய படையை கொண்டிருக்குது. ரைட்டா? இதில் 2 முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்னென்னு பார்த்தா 10ல் செவ்வாய் இருக்குது. செவ்வாய் மட்டுமல்ல, 10ல் செவ்வாய் ப்ளஸ் ராகும் சேர்ந்துருக்காங்க. அப்படி இருந்தால் தொழில் ஸ்தானத்தில் வியாபார ஸ்தானத்தில் இருந்த அந்த 2 நெருப்பு கிரகம் சொல்லுவோம். கரெக்டு தானுங்க? அப்போ என்ன ஆகும்னா, உங்களை வேலையில் ஒரு விதமான வேகம் இருக்கும். ஆனால் அவசரப்பட்டு யாரையும் பழச்சிக்காதீங்க. உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இல்லை. ரைட்டுங்களா? 11ல் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ப்ளஸ் சனி சேர்ந்துருக்காங்க. அப்படி இருந்தால் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாப வீட்டில் சனியோட கை கோத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். 11ங்கிறது லாப வீடு. அப்போ மெதுவாக வந்தால் கூட லாபம் கெட்டியாக ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறத பொறுமையாக புரிஞ்சுக்கணும். இப்படி தான் இந்த வாரத்துடைய கணக்கு. புரிஞ்சுங்களா? இதை வச்சு தான் அங்கே மாற்றி இங்கே மாற்றி சொல்லலாம். விஷயமே உடச்சே பேசிட்டேன், இவ்வளோதான் வச்சுங்களேன். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் ராகு பகையாக இருந்தால் கூட 11ல் சுக்கிரன் விடமாட்டான் கையை. ரைட்டா?
எங்கால அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? பொதுவான ஒரு மனநிலை எனர்ஜி லெவலில் எடுத்து பார்க்குறப்ப இந்த வாரம் பட்டைய கிளம்ப போகிறீங்க, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பதட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு பயம், ஒரு சந்தேகம், அது மாதிரி கொஞ்சம் இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும், வீட்டு விசேஷங்களுக்கான சில திட்டங்கள் போட்டு நிறைவேற்றக்குண்டான வழிமுறையை கண்டுபிடிப்பீங்க. புதுசாக ஏதாவது வாங்கணுங்கிற எண்ணம் மேலோங்கும். தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் பேசிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவு இருக்குது. அதனால் இந்த இளநீர், ஜூஸ் இது மாதிரி கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த வாரம் செம்ம பிஸியாகவே இருப்பீங்க. அந்தளவுக்கு. சரி, மேல் அதிகாரிகள் உங்கள் சுப்பீரியர் அத்தாரிட்டி இருக்கா, நம்ம எதாவது பேசணும், உங்களுக்கு எதாவது காரியம் நடக்கணும்னா நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் மத்தியான நேரங்களில் பேசுங்க. அது சாதகமான அமைப்பில் இருக்குது இந்த வாரத்தில். சரிங்களா? மொத்தத்தில் சவாலான வேலைகளை கூட ரிஷபராசிக்காரங்க ஈஸியாக முடிச்சிருவீங்க. உங்கள் பேச்சுக்குன்னு தனி மதிப்பு மரியாதை உண்டு. புதிய பொறுப்புகள் தேடி வரும். உடன் வேலை செய்கிறாங்களே அவங்களுடைய ஒத்துழைப்பு அமோகமாக இருக்குது. நிர்வாகத்திறமை பளிச்சிடும். இதுதான் உங்களுடைய இது. அதிக என்னென்னா ஒரேன்னா ரொம்ப ஒர்க்லோடு அதிகமாக வேலை இருக்குது அப்படிங்கிற அப்பப்போ சோர்வும் வரும். கொஞ்சம் ஓய்வு எடுத்து ஆகணும். என்ன பண்ணுறது? ரைட்டுங்களா? எந்த கோபம் இருந்தாலும் ஆஃபீஸில் வெளியே காமிக்காதீங்க. மனசுக்குள்ளே வச்சு கம்மலை வச்சுருங்க. கோவப்பட்டால் இல்லை, கோவப்படவோடு தள்ளி நின்றுக்குங்க. இது ஒரு 2 மைனஸ். ரைட்டுங்களா? புதிய வேலை தேடுபவர்களுக்கு இருக்கா ரொம்ப ஒரு நல்ல ஆஃபர் வரக்கூடிய அமைப்பு நல்லா தான் இருக்குது. நல்லா தேடுவோம். அது டெக்னிக்கல் லைனில் இருக்கிறீங்களே அவங்களுக்குலாம் நல்ல அமோகமான அமைப்பு இருக்குது. வேலை கிடைக்கிற வாய்ப்பு அமோகமாக தெரியுது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கூட்டு தொழிலில் லாபம் எட்டி பார்க்குறதுங்க. புது முதலீடுகள் பண்ணுறப்போ கொஞ்சம் யோசித்து பொறுமையாக பண்ணணும். பெரிய முதலீடாக இருந்தால். சரிங்களா? பெரிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொழில் வியாபாரம் தப்பெல்லாம் கிடையாது, நல்லா இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கிணத்துல போர்டில் தண்ணியெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. ஆனால் தேவையான அளவு மட்டும் தண்ணி ட்ரிப்பெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லைன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் கவலை இருக்கும். நம்ம ஊரில் கிணறு தண்ணி குறைய மாதிரி தெரியும். வெய்ய காலம் வேறு வந்துருச்சே, தென்னை மரம் மாதிரி வச்சுட்டனே அப்படின்னு கொஞ்சம் கவலை இருக்கும். பெருசாக அழட்டிக்க வேண்டாம், சமாளிக்கலாங்க. ஆடு, மாடு, கோழி பராமரிப்பு பண்ணுறீங்களா? அந்த பராமரிப்பு தீவன செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் வருமானத்துக்கு குறையில்லை. ரைட்டா? அந்த அளவுக்கு தான். அப்போ தான் மட்டன் விற்கிற விலைக்கு உங்களுக்கு தெரியுமில்ல. நல்லா தோட்ட வேலைகளுக்கு ஆட்கள் கிடைப்பதில் சின்ன இழுவரி இருக்குதுங்க. நீங்களே களவரைக்கு தான் வேலை செய்யணும் மாதிரி தெரியுது. அந்த நிலமில் தான் முதலே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? செஞ்சு தான் ஆகும். நம்ம காடு நம்ம தோட்டம். சரிங்க. அதே சமயம் பணப்புழக்காரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமாராக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்பலாம் ஆகா ஓகம்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். வார இறுதியில் கையில் காசு வரும். டெய்லி உங்கள் பொருளாதார அமைப்பு எப்படிங்கிற ராசி பலன் டெய்லி தினப்பலன் போடுறோம்ல, அதில் வந்து டீப்பாக பார்த்துக்கோங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சொந்தக்காரங்க வருகைகளால் வீடு கலகலப்பாக இந்த வாரம் ஃபுல்லாக இருக்க போகுது. அப்பப்போ வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஊழல் வரும், சண்டைகள் சச்சரவு வரத்தான் செய்யும். ஆனால் பாசம் குறையாது. விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு கணவனும் நினச்சிக்குவீங்க, மனைவியும் நினச்சிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுவீங்க, பிரச்சனை இல்லை. காதலை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் க்ரீன் சிக்னல் தானும் நல்ல அமோகமான அமைப்பு தான் இருக்குது. ஆனால் பழைய விஷயங்களை பேசி போர் அடிக்காதீங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள புது விஷயங்களை பேசி அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். நம்ம காதலுக்கு என்னென்ன தடையாக இருக்குது, என்னென்ன மாதிரி அதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக பேசுவோம். ரைட்டுங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரிஷபராசி பொறுத்தவரைக்கும் நேரமே படிச்சிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து அட்டகாசமாக எழுதலாம். வக்ர புதன் இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் ஞாபக மறதி வர மாதிரி இருக்குது. அதனால தான் நேரமே எந்திரிச்சு படித்து எழுதி பார்த்துட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது. ரைட்டா? வேலைக்கு போகிற பெண்கள் நம்ம அமனிபுரத்தை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்க், ஒரே டைமில் பல வேலை பண்ணுறோம். இங்கே ஒரு கம்ப்யூட்டர், அங்கே ஒரு கம்ப்யூட்டர், இப்படி ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுவீங்களே, அந்த மல்டி டாஸ்கிங். அது மாதிரி அந்த மல்டி டாஸ்கிங்கில் அசத்துவீங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரே அம்மா, ஒரே அக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம சகோதரிகள் எல்லாம் அட் அ டைமில் விளாசுவாங்க இன்னைக்கு. ரைட்டா? அதாவது வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வேலைக்கு போகிறாங்களே அவங்க பெரும்பாடாக இருக்குது. அவங்களாம் இன்றைக்கி அசத்துவாங்க இந்த வாரத்தில். வேறு இல்லத்தரசியாக இருக்கிற பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு பட்ஜெட்டு கொஞ்சம் எகிற மாதிரி தெரியுது. பார்த்து செலவனுங்க கம்மியோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேலைக்கு மொத்தத்தில் மன அமைதிக்காக மாலையில் விளக்கேற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணுவீங்க. ரைட்டா? நல்லா பெண்கள் சிறப்பாக இருக்காங்க இந்த வாரம், ஒன்றும் பெருசாக இல்லை, சமாளிச்சுக்குவாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பண வரவு திருப்தியாக இருக்குதுங்க. அரசு வேலைகள் ஏதாச்சும் பெண்டிங் இருந்தால் அந்த வேலைகள் சாதகமாக முடியக்கூடிய வாரமாக இருக்குது. தைரியம் அதிகரிக்குது. ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. உஷாரெலாம் வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு சந்தோஷம், உற்சாகம், அற்புதம், ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம், குடும்ப ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணம் கூட சில பேருக்கு அமையும். அந்த யோக பலனாக அது இருக்கும். ரைட்டுங்களா? எதிரிகள்லாம் உங்களுக்கு பெருசாக தொந்தரவு இல்லைங்க, பேச்சிலே கவர் பண்ணுவீங்க. அதனால் உங்களையெல்லாம் பீட் பண்ணுற ஆள் கிடையாது. அதே சமயத்தில் கடன் கொடுக்கல் வாங்கலை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ரோகிணியை பொறுத்த வரைக்கும். மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தொழிலில் சில முன்னேற்றத்துக்கு உண்டான தடைகள் இருக்கும். அந்த தடைகளை
தாண்டித்தான் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த வாரம். ஆனால் கண்டிப்பாக கைகூடும், காரியம் கைகூடும், கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டு. புதிய நட்பு உங்களுக்கு மலரக்கூடிய தன்மையும் மிருகசீரிஸுக்கு இருக்குது. முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம், கொஞ்சம் பொறுத்து அமைதியாக நிதானமாக இருங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, உங்களுக்கு சுப தினங்கள் அப்படின்னு பார்த்தா மார்ச் 2, 4, 8ஆம் தேதி நல்லா இருக்குங்க. அசுப தினம் அப்படின்னு பார்த்தா மார்ச் 6ஆம் தேதி. முக்கிய முடிவுகள் அந்த அன்னைக்கு வேண்டாம், தவிர்ப்பது நல்லது, ரைட்டுங்களா. ஒரு பரிகாரம், மங்களகரமான பரிகாரம்னு சொல்லாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு பித்தளை தட்டில் ஒரு கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்பை பரப்பி அதுக்கு மேலே அகல் விளக்கை ஏற்றி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பை அந்த உப்பு என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் கூடிய எதிர்மறை ஆற்றலையெல்லாம் இழுத்துட்டு வந்து உப்பு கிரகணம் பண்ணிக்கும். அதுக்காக மறுநாள் அந்த உப்பை தண்ணியில் கரைச்சி அப்படியே வெளியே வீசிடுங்க. வாசல் தொளிச்சு விட்ருங்களேன். தோஷம் நீங்கி சுபிச்சம் உண்டாகும். சின்ன பரிகாரம், நல்ல பரிகாரம். நல்லது வலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. அதுக்கு முன்னாடிங்க நம்ம வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சந்தோஷம். பண்ணலினா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம டெய்லியும் போடுற தின ராசி பலன் டான்னு உங்களுக்கு 4 மணிக்கு சாயந்தரம் வந்துடும், கேட்டுங்களா. வாழ்வியல் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்க. நல்லது வலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இது நம்ம வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனல் உங்களுக்கு தெரியும். இந்த வாரம், அதாவது மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு ராசி பலன் உங்களுக்கு அந்த கிரக கூட்டணி வச்சு கணிச்சிருக்கிறோம். அதே சமயத்தில் புத்திசாலித்தனத்துக்கு பேர் போனவங்க யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான், ரைட்டா. இந்த வாரம் எப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானம். அந்த அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசியின் அதிபதி புதன், அது உங்களுக்கு தெரியுமில்ல, அதை ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கோம். அது ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத டெய்லியும் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். அந்த ஸ்தானத்தில் கிரகங்களின் சங்கமம், அதாவது சூரியன், அப்புறம் செவ்வாய், அப்புறம் ராகுடன் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் வக்ரமான நிலைமையில் இப்படி சேர்ந்துருக்கார். இப்போ 4 கிரக அமைப்புகள் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்காங்க, ரைட்டுங்களா. அப்போ இருந்தால் என்ன ஆகும்னா, உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வேறு வக்ரமாக இருந்தால் பெருசாக ஒன்றும் என்னாகும், புத்தி தடுமாற்றம் வருமா? வராது. புத்தி தடுமாற்றம் நீங்கள் தெளிவு பிறக்கும். டோன்ட் கன்ஃபியூஸ், ஓகே, தைரியமாக இருங்க. உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் 9ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்கங்காட்டி இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மிக தெளிவான முடிவெடுத்து அந்த காரியத்தை ஜெயிக்காம விட மாட்டேங்க. அவ்வளோதான், அடித்து பேசலாம், ரைட்டுங்களா. ஆனால் செவ்வாய் கூட இருக்கங்காட்டி தட்டாலட்டி முடிவு மட்டும் வேண்டாம், கொஞ்சம் அப்படி செவ்வாய். அதே சமயத்தில் குருவின் பார்வை என்ன பண்ணுறாரு, குருவின் பார்வை வந்து ராசியிலே இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 5, 7, 9ஆம் வீட்டை இங்கிருந்து பார்க்குறாரு. அப்போ பார்க்காட்டி உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து ஊர் மெச்சுற அளவுக்கு உயர்த்தி கொடுப்பார். நம்பி பண்ணலாம், ரைட்டுங்களா. பொறுமையாக இருக்கும், சரிங்களா. வார்த்தையில் நிதானம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், வையகமே கைக்குள்ளே இருக்குதுங்க, அவ்வளோதான் விஷயம். சிம்பிள். மனசில் ஒரு சின்ன படபடப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வெளியே காட்டிக்காமல் கெத்தாக இருப்பீங்க. நான் யாரு, எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிங்க. ஆனால் மனசுக்குள்ளே படம். நிதானமான பேச்சு மற்றவர்களை உங்களை கவரும். நிதானமாக பேசினா மற்றவர்களை கவரும். அதே சமயம் பழைய நண்பர்களின் சந்திப்பு மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குதுங்க. தூரத்து உறவு வழியில் வந்தால் ஒரு சுப செய்தி ஒன்று வந்து சேரும், நல்ல செய்தி தான். அடிக்கடி வெளியூர் பயணம் போகிற மாதிரி இருக்குதுங்க, ஒரு சூழல் அமையுது, போயிட்டு வாங்க. ஒன்றா போய்த்தான் ஆகணும். அதே சமயத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. மனசு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிருவீங்க. இதெல்லாம் ஒரு வேலை ஐயா, எனக்கு தெரியாத அந்த வேலை செய்யணும்னு அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகத்தை கொடுத்து வேலையை முடிச்சிருவீங்க. மேலதிகாரிகிட்ட ஏதாவது சம்பள உயர்வு, பதவி உயர்வு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நைஸாக பேசணும், உங்களுக்கு காரியத்துக்காக பேசணும்னா செவ்வாய் மற்றும் புதன்கிழமையை தேர்ந்தெடுத்து பேசுங்க. இந்த நாள் நல்லா இருக்குது உங்களுக்கு, ரைட்டுங்களா. சரிங்க, புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஃபுல்லாக இருக்க போது. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துங்க. தடைப்பட்ட வேலைகள் வேகம் எடுக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒன்றும் கவலை இல்லை. நிர்வாக திறமை இருந்தால் கூட சில சமயம் வெளிக்காட்ட முடியாது, சில சமயம் வெளிக்காட்ட முடியும். 2 நிலைமை இருக்குதுங்க. வாக்கு சாதுர்த்தியில் காரியம் சாதிப்பீங்க, நம்பி பண்ணலாம், ரைட்டுங்களா. முன்கோபத்தால் இது ஒரு வீக்னஸ், முன் கோபம் வருது உங்களுக்கு. அந்த முன் கோபத்தால் விவாதம் வரக்கூடிய தன்மை மிதனத்துக்கு கொஞ்சம் இருக்குது. தூக்கமில்லாத சில சமயம் ஏதோ ஒரு மனசில் கொண்டு குழப்பம், நீங்கள் ஒன்றுமே இருக்காது போட்டு குழப்பிக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும், சரிங்களா முருகா. சரிங்க முருகா. அப்புறம் முருகா, புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஆஃபர் தட்டி தூக்கலாம், நல்லாயிருக்கு. அவங்க ஐடி துறையில் கம்யூனிகேஷன் துறை இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமோகமான வாய்ப்பு தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு, ரைட்டுங்களா. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும்.
தொழில் வியாபாரம் மற்றெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கூட்டு தொழிலில் லாபம் நல்லா இருக்குதுங்க. புதிய முதலீடுகளை நிதானமாக செய்யுங்க, அவசரம் வேண்டாம். வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கோங்க. பழைய கடன்கள் இருந்தால் வசூலாகும், கவலைப்பட வேண்டாம். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு விவசாயிங்க ரொம்பலாம் ஒரி பண்ணாதீங்க. ரைட்டா? எல்லாம் இருக்கிறது பாதுகாப்பாக வச்சிருக்கிறவங்க சொத்தை, அதே பெரிய விஷயம் அந்தளவுக்கு. அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ந்தால் கிணற்று பாசனத்தில் தண்ணீர் வரது சீராக இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. ட்ரிப் போட்டவங்க மோட்டரை வந்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. தோட்ட வேலைக்கு ஆள் பற்றாக்குறை இருந்தால் கூட நீங்கள் முன்னணு வேலையை டக்குன்னு செஞ்சு முடிப்பீங்க, யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு விவசாயிக்கு ஒரு உத்வேகம் இருக்குது. ஆடு மாடு கோழி இந்த பராமரிப்பெல்லாம் சின்ன சின்ன மருத்துவ செலவு வந்தால் கூட ஒன்று பால் அந்த மாதிரிலாம் பால்லாம் ஊற்றுறீங்களே, அதில் கொஞ்சம் இதர வருமானம் திருப்தியாக தான் இருக்குது, தப்புன்னு கிடையாது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் காசு புழக்காட்டம் நல்லாவே புழங்குதுங்க. ஆனால் வரவுக்கேற்ற அதை என்ன சொல்லுவாங்க, வரவுக்கு முன்னாடியே செலவு வேறு இருக்குதே சார், அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் தயாராக இருந்துக்கணும் இந்த வாரம். ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பத்தில் வீட்டில் மங்களகரமான விசேஷமான செய்திகள் வரக்கூடிய தகவல் இருக்குது, அதை பற்றி சீரியஸாக பேசுவீங்க. ரைட்டுங்களா? தம்பதிகள்னு பார்த்தா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஊழல் வந்தால் கூட அது கூடலில் முடிஞ்சிடும். அப்படியே செல்லமான ஒரு கொஞ்சல், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், இல்லை குழந்தை குட்டியை பார்த்து எங்கள் அப்பா அம்மா வேறு சண்டையும் போட்டுக்கிறாங்க, அப்போ 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கே புரிஞ்சு முடியாத மாதிரி இருப்பீங்க. ரைட்டா? அதுதானே ஒரு வீட்டில் விட்டு கொடுத்து போவீங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதலுக்கு இந்த வாரம் அமோகமான வாரமாக தான் இருக்குது. கல்யாண பேச்சை ஆரம்பிக்கலாங்க, ஆனால் 2 பேரும் ஈகோ பார்க்காதீங்க, குறை சொல்லிக்கூடாது. ரைட்டா? காதல். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவ படிப்பை விட மற்ற விஷயங்களில் கவனம் சிதறாமல் பார்க்கணும். எக்ஸாம் டைமுங்க, இந்த மார்ச் ஏப்ரல் சீரியஸாக படிக்கணும், பார்த்துக்கோங்க. கவனம் சிதறக்கு வாய்ப்பு தெரியுது, நோ, நாட் அலவுடு, ஒன்லி படிப்பு. ஓகேங்களா? சரி. பெண்களை பொறுத்த வரைக்கும், வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்குங்க. மிதுன ராசி பெண்கள் சில ரகசியங்களை பாதுகாப்பாக வச்சுக்குவீங்க. எப்படியெல்லாம் டேக்டிக்ஸாக வேலை செய்யணும்னு தெரியும். ரைட்டா? வேலை செய்கிற மாதிரி இருக்கணும், செய்யாத மாதிரி இருக்கணும், அப்படிலாம் சில விஷயங்களை கற்றுக்கிட்டு வேலை செய்வீங்க. அந்தளவுக்கு திறமையான நம்ம அம்மனி கூட்டம் தானுங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேலே என்ன பட்ஜெட் கொடுத்தாலும் சரி. ரைட்டா? சின்ன சின்ன மாற்றங்களை பட்ஜெட்டில் செஞ்சு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணல சூப்பராக பண்ணுவீங்க. குழந்தைகளோட ஆரோக்கியம், வீட்டுக்காரனுடைய ஆரோக்கியம், உங்கள் மாமனார் எல்லாத்தையும் ஒரு ராணி மாதிரி நின்று பாதுகாப்பாக நிற்பீங்க. மன அமைதிக்கு அப்பப்போ நீங்கள் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, ஒரு தீபம் ஏற்றுறது, இந்த மாதிரி பெண்கள் பண்ணுங்கள். வேலைக்கு போகிற பெண்களும் சரி, இல்லத்தரசியல் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, இந்த வாரம் பெரிய சிரமங்கள் பெருசாக இல்லைங்க. ரைட்டுங்களா? நட்சத்திர பாதசார பலனை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் அவங்களுக்கு 3-4 பார்த்தோம்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. பிள்ளைகளால் குடும்பத்தில் உங்களுக்கு பெருமை உண்டுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஓரளவுக்கு காசு இருக்கிற அளவுக்கு வாங்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. நிலுவையில் இருந்த கொஞ்சம் பணம் கைக்கு வரக்கூடிய தன்மையும் இருக்குது. வண்டி வாகனம் ஓட்டுறப்போ ஃபோன் பேசாதீங்க, அபராதம் கட்டக்கூடிய ஒரு நிலவுக்கு வருது. ஹெல்மெட் போட்டு போய்க்குங்க, போலீஸ்காரது குடிச்சா எதுக்கு? ரைட்டுங்களா? திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா, திடீர் அதிர்ஷ்டம் பேசிட்டே இருப்போம், திடீர் பார்த்தா அந்த காரியம் நடக்காது நினைப்பா, சார் அந்த காரியம் நடக்க மாட்டே தெரியுது அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டங்கிறது தான். ரைட்டா? நடக்காத நினைச்சது கூட நடக்கும். அந்தளவுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குதுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் திருவாதிரைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. நீண்ட நாள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் இந்த வாரம். ரைட்டுங்களா? தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துடுங்க, பேச்சு வேண்டாம். புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு அதிகரிக்குதுங்க. கடன் சுமை இருந்தால் குறையுது. பூர்வீக சொத்துக்கள் சிக்கல் இருந்தால் தீருது. இதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். அரசு வழியில் கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டுன்னு வச்சுக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை மட்டும் சின்ன சின்ன குறைபாடு இருக்குது, அதை மட்டும் பாதிப்பு வர மாதிரி இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிருந்துக்குங்களேன். சரிங்களா? சரிங்க. இந்த வாரத்தில் சுப தினங்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 2, 3, 5, 8 இந்த மார்ச் மாதம் இந்த வாரத்தில் நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? மார்ச் 4ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஏய் அப்படி சொல்ல நினைக்கிறீங்களா? மாந்தி 12 இருக்கார். சும்மா வாய்க்கு வந்து சொல்லிங்க, மாந்தி 12 இருக்கங்காட்டி அந்த மார்ச் 4ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்களா எல்லா விஷயத்துலையும். வேறு சரிங்களா? இந்த வாரம் புதன்கிழமை காலையில் ஒரு தட்டில் கொஞ்சம் பச்சைப்பயிர் எடுத்து அதுக்கு மேலே பச்சைப்பயிரை கொஞ்சம் அப்படியே வச்சு அதுக்கு மேலே மண் அகல் விளக்கு இருக்குல்ல, அகல் விளக்கை ஏற்றி புதன் பகவான் நினச்சி ப்ரே பண்ணுங்க. புதன் பகவான் எல்லா கோயிலும் இருக்குங்கள நினச்சி வழிபடுங்க. அப்புறம் அந்த பச்சைப்பயிர் இருக்குல்ல அதை தானமாக கொடுத்துரும். சும்மா கொஞ்சம் தானமாக கொடுத்துரும். சகல தோஷமும் நீங்கி தடைப்பட்ட காரியம் தானாக நடக்கும். புதன் உங்களுக்கு புத்தி குருமையை கூட்டி கொடுப்பார். ரைட்டுங்களா? வேறுபட்ட உங்களுக்கு வஜ்ரமஸ்டோ ஒரு வாழ்த்து சொல்லிடுறோம். அதே சமயத்தில் ஒரே ஒரு டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் வச்சிட்டிங்கன்னா நம்ம ராசி பலன் சொல்லக்கூடிய வாழ்வியல் கணிப்பு, அந்த கணிப்பு வந்துங்க தினமும் 4 மணிக்கு டான் உங்கள் மொபைலில் நோக்கியோ இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே வரும். ரைட்டுங்களா? அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு.
வணக்கம் கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் ஆசீர்வாதத்தோடு இந்த வாரம் நம்ம ஆரம்பிக்கலாங்க. என்னத்தை நம்ம ராசி பலனை வாழ்வியல் கணிப்புகள், நம்ம ராசி பலனுக்கு ஒரு வாழ்வியல் கணிப்புகள் மார்ச் 2 முதல் மார்ச் 8 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, முருகா உங்களுடைய அதிபதி சந்திர பகவான், அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அதில் முதல்ல சொல்லிட்டோம். அதே சமயத்தில் மனசில் இருக்கிற விஷயத்தை கொட்டி தீர்த்துருவீங்க. தாயாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது, ரைட்டா? அந்த அளவுக்கு கோச்சார அமைப்பு இந்த வாரம் மகா பலனா எடுபட போதுங்க. இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரமே சற்று சவாலாக இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் பக்குவப்படுத்தக்கூடிய விதமாகவும் இருக்குது. கம்பேர் பண்ணுறப்ப என்னையா சந்திர சஞ்சாரம் அப்படின்னு கேட்குறீங்களா? வாரம் தொடங்கும் போது உங்கள் ராசியிலேயே சந்திரன், அதாவது லக்ன வீட்டில் இருக்கார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 2, 3 மற்றும் 4ஆம் வீட்டுக்கு அப்படியே நகர்ந்து போகிறார். ஏன்னா சந்திரன் ஒரு இடத்துல கண்டிப்பாக நிற்க மாட்டார். சூரியன் எப்படி சந்திரன் அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு மேலே, அப்போ நகர்ந்துட்டே இருப்பார். இப்படிலாம் நகர்ந்தம் காட்டி அந்த பலன் வருது. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா, அங்கே சூரியன் வக்ரம் பெற்ற நிலையில், சூரியன் எந்த காலத்தில் வக்ரம் பெற்றிருக்காரு? ஒன்றும் இல்லைங்க, சூரியன் அப்புறம் வக்ரம் பெற்ற புதன், ரைட்டுங்களா? இப்படி 2 + ராகு + செவ்வாய் 4 கிரக அமைப்புகள் 8ஆம் வீட்டில் இருக்குது. புரியுதுங்களா? அப்படி 8ஆம் வீட்டில் இருக்கிறப்ப என்ன ஆகும்? 8ஆம் வீட்டில் ஒரு சங்கமித்து இருப்பது வாக்குல நிதானம் வேணும், பொறுமையாக டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? அதெல்லாம் எனக்கு எவ்வளோ தடுமாற்றம் வருது வரும். சூரியன் வக்ரம் நம்மளே சொல்கிறோம்னா அப்புறம் நமக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குது? அதான் சின்ன தடுமாற்றம், ரைட்டுங்களா? சரிங்க. அப்படி காட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் அமைதியாக பொறுத்தார், கொஞ்சம் அப்படியா சரி சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 9ஆம் வீட்டை எடுத்து பார்த்தா அங்கே பாக்கியஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் அமர்ந்து உங்களுக்கு ஒரு பிடிப்பை கொடுப்பாங்க. ஒரே அடியாக மைனஸ்ன்னு கிடையாது, ஒரு பிடிப்பு இருப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த வாரம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பிடிப்பை கொடுக்குறாரு. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் 8 கிரகங்கள் கூடி நின்னா கூட உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தைரியம் உங்களை காப்பாற்றுங்க, அவ்வளோதான் ஒரே விஷயம். அடிச்சுடுங்க. மனசு கொஞ்சம் அலைவாயிர மாதிரி இருக்கே சார், என்னத்தை அடிச்சுட்டாலும் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ராசிக்குள்ளேயே மாந்தி வேறு உள்ளேயே கொண்டார், சின்ன சின்ன குழப்பம் வரும். இங்கேயா அங்கேயா, அதான் இதா, இப்படியா அப்படியா, வண்டிக்கு போனால் பெட்ரோல் இருக்கா அடிக்கணுமா, அப்படி ஏதோ ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் வார கடைசியில் சந்திரன் என்ன பண்ணுறாரு, 4ஆம் வீட்டுக்கு, 4ஆம் வீடு மாத்ருஸ்தானம், அங்கே வரும்போது அம்மா கையில் ஒரு கையில் சாப்பிடாமப்பா, நல்ல சோறே திங்க முடியல, ஒரே அலைச்சலப்பா அப்படின்னு வீட்டுக்கு அம்மா கையில் ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு எண்ணம் வரும். அந்த எண்ணம் நிறைவேறும். அந்த ஏக்கம், நான் சொல்கிறத ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த ஏக்கம் ஒன்று மனசில் இருக்குல்ல, அந்த ஏக்கம் அந்த சந்திரன் 4ஆம் வீட்டுக்கு வர்றப்போ, மாத்ருஸ்தானுக்கு வர்றப்போ நிறைவேறும். அது அம்மா கையிலையோ ஏதோ நடக்கும், ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் யோசித்து பொறுமையாக பேசுங்க, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. பழைய ஞாபகங்கள் மனசை குடஞ்சு ஏதோ ஒரு குழப்பமாகவே இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குலதெய்வ வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும், மறந்துடாதீங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம், குறிப்பாக வயிறு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஒரு நேரம் வருங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ப்ளீஸ், ரைட்டா? மைனஸாக சொல்லிங்க, உஷாராக சொல்கிறேன், ரைட்டுங்களா? அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிற இடத்துல வேலைப்போல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 8ஆம் இடத்திலுடைய செவ்வாய் மேலதிகாரிகிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் உண்டு பண்ணி கொடுத்துருவார். அதனால் அப்படியே சார் செஞ்சிடலாம் சார், நோ சார், நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி எஸ் ஆமாஞ்சாமி ஓட்டா அமோகமாக இருக்கலாங்க, அவ்வளோதாங்க, அதுக்குங்க, ரைட்டுங்களா? சந்திரன் ராசியில் இருக்கங்காட்டி உங்கள் ஐடியாக்களுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. உங்கள் ஐடியாக்களும் இவனுக்கு அது தோணாது, ஆனால் எடுபடுமா அப்படின்னா அதுதான் பிரச்சனை. நம்ம ஐடியாக்கள் என்ன பண்ணுறது, ஒன்றும் எக்ஸிக்யூஷன் ஆகலையேங்கிற கவலை இருக்கும். நிலுவையில் இருந்த வேலைகளை முடிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் வேகம் காட்டுவீங்க, ரைட்டுங்களா? சக ஊழியர்களிடம் உங்களுக்கு ரகசியமாக ஆதரவு இருக்குது. டைரெக்டாக பேசணும்னு வச்சுக்கோங்க, பேச மாட்டாங்க. அவங்க கிடக்கிறானையா, நீ நல்லாத்தான் பண்ணுற, அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பைத்தியக்கார பையன் அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு ரகசியமான ஆதரவு உண்டு. 9ல் சனி இருக்கங்காட்டி வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குது, ரைட்டா? அதே சமயத்தில் வெளியூர் பயணங்கள் மூலிமா ஒரு அனுகூலமான பலன் கூட கிடைக்குதுங்க. போயிட்டு வாங்க, நிம்மதியாக கிடைக்கும். பலவீனம்னா கோபத்தை தான் கட்டுப்படுத்தவே முடியாது, எத்தனை சொன்னாலும் எரிஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கம்பெனி வேலையை மாற்றிக்கலாமா, இந்த வேலை வேணுமா நமக்கு அப்படின்னு பல எண்ணங்கள் போகும், தேவையற்ற குழப்பம் போது, ரைட்டா? வேலை பண்ணுறாரு. அதே சமயத்தில் புதிய வேலை தேடுபவர்களுக்கு மார்ச் 5 மற்றும் 7ஆம் தேதி நல்ல செய்தி வரக்குண்டான வாய்ப்பு தெரியுது, ரைட்டா? புது வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் தெரியுது. தொழிலை எடுத்து பார்த்தா பங்குதாரரிடம் கொஞ்சம் வெளிப்படையாக இருங்க, கணக்கு வழக்கில் பர்ஃபெக்டாக இருக்கும், ரைட்டா? புது முதலீடுகள் இந்த வாரம் வேண்டாங்க. இத்தனை குழப்பத்துக்கு அப்புறம் எதுவும் செய்கிறோம், நிம்மதியாக போட்டும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுங்க, நல்ல அவங்க அமோகமான அமைப்பு இருக்குது, ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டம் துறவில் வேலையாட்கள் தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்துங்க. நீங்கள் இறங்கி வேலை செஞ்சால் தான் ஐயோ முருகா விவசாயம் அப்படி காப்பாற்ற முடியும், அதுதான் உண்மை, ரைட்டுங்களா? கிணத்து பாசனம், தண்ணீர் சிக்கனம் எல்லாமே கொஞ்சம் இருப்பீங்க. மோட்டார் ரூமில் மோட்டார் ரிப்பேர் இருக்குது, அதற்கு வாய்ப்பு தெரியுது, ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரைட்டுங்களா?
அதே சமயத்தில் ஆடு மாடு பராமரிப்பில் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. தீவனத்தில் தரம் குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணி ஆடு மாடு கோழிக்கெல்லாம் போடுங்க. வாரத்தின் நடுப்பகுதியில் எதிர்பார்த்த பணம் வருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வர்றதுக்கும் போகிறதுக்கும் அப்படி கொஞ்சம் இழுவரியாக இருக்குதே அப்படின்னு ஃபீலிங் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சின்ன சின்ன முணுமுணுப்பு, சின்ன என்னடாது அப்படிங்கிற மாதிரி சலசலம் இருந்தால் கூட பெரியவா தலையிட்ட என்னடா என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, 2 பேர் தாட் மூட்டு அப்படின்னு கூட்டு குடும்பத்தில் அது ஒன்று இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஏதோ பிரச்சனை பேசியிருக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போ அம்மா இருந்தாலும் சொல்லுவாங்க, என்னடா சும்மா வந்த மறுபடியும் சத்தம் போட்டுருக்குறேன் ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இதெல்லாம் ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நாமளும் கொஞ்சம் அந்த கோவத்தை கரைச்சிட்டு என்னமோ மணிக்கு போ வெளியே போயிடுவோம். வெளியே போயிட்டு வந்தால் அந்த மறைஞ்சிடும். இது அந்த ஊடலும் கூடலும் அப்பேற்பட்ட தன்மை இருக்குது. கூட்டு குடும்பம்லாம் எங்கேயும் இருந்தால் சந்தோஷம். அதே சமயத்தில் கணவன் மனைவி தம்பதியர் உறவை பொறுத்த வரைக்கும் நீயா நானே போட்டியில் வேண்டாம். நீயா நானாங்கிறது டிவியில் பார்க்குறோம், நிறுத்திக்கணும். குடும்பத்துக்கு ஆகாது. ரைட்டுங்களா? சரி, விட்டு கொடுத்து போனால் வீடே கோயிலுங்க. 2 பேர் புரிஞ்சுக்கோங்க. காலவரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் க்ரீன் சிக்னலா இல்லைங்க, க்ரீன் கலரில் ரெட் எரியுதுங்கோ. ரைட்டா, அதனால் எது எடுத்தாலும் சண்டை. 4 மணிக்கு வரச்சுன்னா அவன் 4 மணிக்கு வர முடியல, வரலாம் நினச்சோமா 5 மணி வரைக்கும் வேலை இருக்குதுமா அப்படி ஏதோ தேவையற்ற சந்தேகம், தேவையற்ற நேரில் சந்திக்க முடியாத கொஞ்சம் தகவல் இருக்கும். ரைட்டா, சரிங்களா? சரி, சந்தேகத்தை தவிர்த்தால் க்ரீன் சிக்னல் உண்டு. சரி, எப்படி அப்படிங்கிறத தின ராசி பலனில் தெளிவாக சொல்கிறோம், வந்து பாருங்கள். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் சீரியஸாக படிக்கணுங்க. உங்களுக்கு கவனம் சிதறக்குண்டான வாய்ப்பு தெரியுங்காட்டி எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வர வந்துருச்சுங்க. சீரியஸாக படிங்க. 8ல் புதன் வக்ரமாக இருக்கார். அதனால் 1 முறைக்கு 2 முறை எழுதி பார்த்து படிப்பது மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? முருகா, பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் அரசியல் பண்ணுறாங்க அலுவலகத்தில். அதனால் ஏதோ ஒன்று பிரச்சனை வரும், ஏதாவது உங்களை டாமினேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டென்ஷனாக இருந்தீங்கன்னா அதில் வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. அது அங்கே இது இங்கே அப்படின்னு நினச்சிக்கோங்க. ரைட்டா, நோ டென்ஷன், நல்லது நடக்கும், பொறுமையாக இருங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் சமையல் அறையில் கூர்மையான பொருட்கள் கையாளுறீங்களா, கத்தி கத்திரிக்கோள் இந்த மாதிரிலாம் இருக்கிறாருன்னா கையால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட்டா, மொத்தத்தில் பெருசாக ஓடி பண்ணிக்கிறதுக்கு இல்லை, உஷாராக இருங்க அப்படிங்கிறக்கா சொல்கிறேன். உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. சேமிப்பு பழக்கத்தை இந்த வாரம் யோசனை பண்ணி காசு தான் சேர்த்து வைக்கணும். செலவு ஒன்றா காசு மிச்சமாகாதுன்னு நினைப்பீங்க. மன அழுத்தம் குறைவதற்கு ஏதாவது உங்களுக்கு படித்த புக்கு, மியூசிக் கேட்குறது, அந்த மாதிரி டைவர்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல தாய் வழி உறவு மூலிமா ஏதோ ஒரு சுப செய்தி வர மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. எடுத்து பார்க்குறப்போ பார்க்கலாம் சொல்லுங்கள். நட்சத்திர சார பலனை பொறுத்தவரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம் அவங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வாரத்தின் இறுதியில் நிறைவேறும். ஆன்மீக பயணம் போவதற்குண்டான வாய்ப்பு புனர்பூசத்துக்கு இருக்குதுங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டு. பழைய கடன்கள் கொஞ்சம் இழுவரியத்தான் இருக்குது, பொறுமையாக கேட்டுப்பாரு. வண்டி வாகனத்தில் போகிறப்பம் கவனம் சிதறக்கூடாது. யாருக்கு? புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும். பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிலுவையில் இருந்த சில விஷயங்கள், பெண்டிங்காக இருக்கக்கூடிய சில தடைப்பட்ட காரியங்கள் ஓரளவுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய இருக்குது. பணம் கூட வராத பணம் கூட ஓரளவுக்கு வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அரசாங்க உதவி உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்குது. பெண்டிங் அமௌண்ட் இருந்தால், பூர்வீக சொத்துக்கள் சிக்கல் இருந்தால் அது ஒரு பேச்சுவார்த்தைக்கு மூலமாக தீர்வு காணக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. நண்பர்களால் ஒரு மன சந்தோஷம், ஒரு சுப செய்தி ஒன்று வரும். அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றவங்க விவகாரங்களை தலையெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு வச்சுக்கலாம். பூசத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, புது முயற்சிகள் ஏதாவது எடுத்திங்கன்னா, புதிய வேலை தேடுறது, புதிய தொழில் தொடங்குறதுமா அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ரைட்டா? மற்றபடி உங்களுக்கு இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம், மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறமே ஒன்றும் பலன் கிடைக்கலைங்கிற ஃபீலிங் மனசுக்குள்ளே கொஞ்சம் இருக்கும். என்ன, அதனால் இருக்கிற வேலையை கண்டினியூவாக போயிட்டு இருங்க. அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துடாதீங்க. ஆபரண சேர்க்கை என்னென்னா பெருசாலாம் பண்ண முடியாது. நீங்கள் மனசில் ஆசை இருக்கும், பட் இந்த வாரம் அந்தளவுக்கு அமோகமான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுதுங்க. வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் நல்லா தான் இருக்குது. ஆயிலத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன தோல் சம்மந்தமான அலர்ஜி கொஞ்சம் வரக்கூடிய தன்மை இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சுப தினங்கள் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2, 4, 7ங்க. ரைட்டா? அதே சமயத்தில் கொஞ்சம் அந்த மார்ச் 3ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்களேன் பொதுவாக. சரிங்களா? சரிங்க, நீங்கள் என்ன பண்ணலான்னா திங்கக்கிழமை அன்னைக்கு, அதாவது நாளைக்கு தானே திங்கக்கிழமை, அந்த அன்னைக்கு நீங்கள் காலையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஒன்றும் காலையில் இல்லை மாலையில் ஏதோ ஒரு டைமில் கல்லுப்பை ஒரு கிணத்துல எடுத்து குலதெய்வத்தை வச்சு கும்பிட்டு உங்கள் தலைமாட்டு கீழே கட்டில் வச்சுக்கணும். மறுநாள் காலையில் அதை ஓடும் நிறையில் வாஷ் பேஷனில் ஊற்றி விட்டுரும். அப்படி விட்டு என்ன ஆகும், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், ரைட்டுங்களா, ராசியில் இருக்கக்கூடிய மாந்தியின் எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய தன்மை அந்த உப்புக்கு இருக்குது. வாரத்தில் முதல் நாளே செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கவலைகள் எல்லாம் தீரும். ரைட்டா? முடிஞ்ச அம்மன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றுங்க, குடும்பத்துடன் போய் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. ரைட்டுங்களா? இதுதான் ஒரே மைனஸ்னு இல்லைங்க. நிலவரத்தில் என்ன இருக்கோ, என்ன அமைப்பு வருமோ அதை அப்படியே சொல்லியிருக்கோம். ரைட்லாம் மறக்காம நம்ம வஜ்ரம் மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா நம்ம வாழ்வியல் கணிப்பு உங்களுக்கு
ஒரு வழிகாட்டுதலாக அமையும் நம்பிக்கையில் உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம். ரைட்டா? டான்னு 4 மணிக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கு டெய்லி. நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். முருகா சரணம். வணக்கம் சிம்மராசி நேயர்களே. உங்களுக்கு இந்த மார்ச் 2 முதல் 8 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்கள் அதிபதி சூரிய பகவானுங்க. சிங்க நடை சீறி வருமா பார்ப்போம், வருமா அப்படிங்கிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு மார்ச் எப்படி வருதுன்னு பார்த்தா, சூரிய பகவான் வந்து 7ஆம் இடத்துல. ஆமாங்க, சூரிய பகவான் ஒன்றும் இல்லைங்க, அந்த கால்குலேஷனை ஒன்று மிஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு அப்புறம் வந்து திருப்பி ரீஎடிட் பண்ணி தான் போட வேண்டியது ஆகிப்போச்சு. ஒன்றும் இல்லைங்க, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் ராசிநாதனுடைய சூரிய பகவான் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து நேருக்கு நேராக உங்கள் ராசியை பார்க்குறார். கூடவே அங்கே யார் வச்சுருக்காருன்னா புதன், ராகு, செவ்வாய் போன்ற பெரிய கூட்டமே வச்சுருக்கார். அப்போ என்ன ஆகும்? சூரியன் பார்க்குறாரு நேருக்கு நேர். இனி சிம்மத்துக்கு இல்லவே இல்லை யாருக்கும் ஈடு. சூரியனை போய் நேருக்கு யாரும் எது ஜெயிக்க முடிக்கலாம்? பவர்ஃபுல்லாக இருப்பார்ல, அந்த பவர் உங்களுக்கு இருக்குது. உங்களை ஏற்றுலாம் இருக்கக்கூடிய மறைமுகமாக குளிக்கோன்றது வேறு, நேருக்கு நேரம் ஜெயிக்கவே முடியாது. ஓகே. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு லக்னத்திலே கேது, 11ல் குரு பகவான் வக்ரமாக இருந்தாலும் பலமாக இருக்கார். அதை பற்றி நீங்கள் ஒன்று ஒரி பண்ணிக்கணும் அவசியம் இல்லைங்க. அதே சமயத்தில் 8ல் சனியும் சுக்கிரன் ஒன்றா சேர்ந்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்குறாங்க. கர்மஸ்தானத்தை எடுத்து பார்க்கணும் அடுத்து. அப்போ அது முடிச்சதுக்கப்புறம் கர்மஸ்தானம் 10ஆம் இடத்துல இந்த மாந்தி அப்படியே உலாவிட்டு இருக்கார். என்னடா பண்ணல அவனே அப்படிங்கிற மாதிரி இருக்கார். உங்கள் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரத்தை மாந்தியை தாண்டி கொடுக்குறார் உங்கள் சூரியன். இதுதானுங்க இந்த டோட்டல் அமைப்பினுடைய பலம். ரைட்டா? பொதுவாக எனர்ஜி லெவலில் சும்மா பட்டு பயங்கரமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். சூரியனுடைய பார்வை ராசி மேலே டைரெக்டாக படங்காட்டி உங்கள் முகமே தேஜஸாக இருக்கும். ஒரு பொலிவான முகம். அட்டா இவனை பார்த்துட்டு போனால் அந்த காரியம் விளங்குமையா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த முகம் உங்களுக்கு இருக்குது. எடுத்த காரியத்தை தட்டி தூக்குவீங்க, சூப்பருங்க. மனசில் இருந்து வந்த பயம் போய் ஒரு தெளிவு இறக்கும் பாருங்க, அமோகமாக இருப்பீங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் அதிகார தோரணை அதிகமாகும். அது கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓவர் அதிகாரம் டேஞ்சர் தானுங்க. கலக்கணும்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பழைய பகைகள் தானாக விலகி ஓடிவிடும். வீட்டில் உங்கள் பேச்சை எல்லோரும் கேட்கணும். கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ரைட்டா? கேட்கணும்னு நினைப்பாங்க சில பேர், அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கல. உத்தியோகம் தொழில்கள்லாம் பார்த்தா அலுவலகத்தில் கொஞ்சம் வேலைப்பொருள் கொஞ்சம் கிடுக்கிப்பிடியாக தான் தெரியுதுங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் அசர மாட்டீங்க. உங்களை அசத்துறதுக்கு யார் இருக்கிறா? ஒன்றும் அசர முடியாது. ரைட்டுங்களா? மேலதிகாரிகள் பேசுகிறதுக்கு இந்த வாரம் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையை யூஸ் பண்ணுங்கள். அந்த போன காரியம் நடக்கும். ரைட்டுங்களா? அது காலையில் 10 மணிலேருந்து 11 வரைக்கும் ரொம்ப சுபமான நேரம் உங்களுக்கு. ஜம்முன்னு பேசுங்க. இப்போ போய் இங்கே கோரிக்கை வச்சிங்கன்னா மேலதிகாரி கவனிக்கிறா, சரிப்பா நீ சொன்னால் சரிப்பா அப்படின்னு போயிடுவார். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? உங்களுடைய புது ப்ராஜெக்ட் நல்ல எக்ஸிக்யூட் லெவலில் வரப்போகுது. உங்களுக்கு அந்த புது ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் தெரியுதுங்க. நிர்வாக திறமை அனைவராலும் பாராட்டு பெறக்கூடிய தன்மையில் இருக்குது. தடைப்பட்ட பதவி உயர்வோ தடைப்பட்ட சில சிக்கல்களோ ஒரு பேச்சுவார்த்தை அது மூலிமா வரும், நீங்கிரும். பாசிட்டிவான பாயிண்ட் தானுங்க. அரசு வழி காரியங்கள் கூட சுலபமாக முடியும். உங்கள் ஐடியாக்கள் மேலதிகாரிங்க ஏற்றுக்குவாங்க. நோ அப்ஜெக்ஷன். சரிங்க. ஒரு மைனஸ் ஒன்று இருக்கும்ல, இதை சொன்னீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிற சபார்டினேட்டுக்கிட்ட கொஞ்சம் கோபப்பட்டு வேறக்கு இதுக்கு எடுத்துக்காதீங்க. அவசரப்பட்டு வேலையை எனக்கு இந்த வேலையை வேணும், வெங்காயம் பண்ண எனக்கு இருக்க திறமைக்கு நான் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு வேலைக்கு ராஜினாமா பண்ணிடாதீங்க. ரைட்டா? பொறுமையாக இருங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஐடி மற்றும் நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர். அது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த ஆஃபர் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கைக்கு லெட்டர் வராமல் பழைய வேலையை விட்டிங்கன்னா சிக்கல். வெயிட். ஓகே, புரியுதுங்களா? சரி. தொழில் வியாபாரம் எல்லாம் பார்த்தா கூட்டு தொழில் பண்ணுறவங்ககிட்ட பார்ட்னர்கிட்ட ஒரு சின்ன வாக்குவாதம் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போங்க. புது முதலீடுகள் செய்வதற்கு இந்த வாரம் தாராளமான வாரம். தைரியமாக பண்ணலாங்க. வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் பண்ணுறாங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். செய்தி ஒன்று கிடைக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தோட்டத்து வேலையில் நல்ல முன்னேற்றம் தெரியுதுங்க. கிணத்து பாசனம், போர்வெல்லில் தண்ணி வசதியெல்லாம் வெய்ய காலம் கலப்படாதீங்க. திருப்தியாக தான் இருக்குதுங்க. என்ன பம்பு செட்லாம் கொஞ்சம் ரிப்பேர் அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிரும். ஒன்றும் சின்ன ரிப்பேர் வரத்தான் செய்யும். என்ன பண்ணுறதெல்லாம் சரி பண்ணித்தான் ஆகணும். மாடு கோழி வளர்ப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. சின்ன ஆஸ்பத்திரி செலவு, அதாவது டாக்டர் வெட்டினரி டாக்டர் கொண்டு வந்து ஊசி இது போடுறது, தீவன செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. தென்னை மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வருங்க. கவலைப்படாதீங்க. அந்த யோகம் அப்படி இருக்குது. ரைட்டா? பணப்புழக்காட்டம் கையை கடிக்காதுங்க. காசு உழங்கக்கூடிய தன்மை தான். ஆனால் கைக்கு வரதுக்கு முன்னாடியே அதுக்குண்டான செலவும் காத்துக்கிட்டு இருக்குது. ரைட்டா? வரவுக்கேற்ற செலவு இந்த வாரம். கடன் வாங்காத அளவுக்கு இருக்கிறீங்க, சந்தோஷப்பட்டுக்கணும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் விசேஷத்துக்கு உண்டான சுப நிகழ்ச்சிக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடக்குதுங்க. சொந்தக்காரங்க வருகை சந்தோஷத்தை கொடுக்கும். வராத சொந்தக்காரெலாம் வருவாங்க. ரைட்டுங்களா? தம்பதிகள் அப்படின்னு பார்க்குறப்ப 7 மெயின். கலத்திர ஸ்தானத்தை மெயினாக பார்ப்போம். அந்த கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறப்போ 7ல் கிரகங்கள் கூடி இருக்கங்காட்டி இந்த வாரமே சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாகி போட்டுன்னு சண்டைக்குது வர மாதிரி இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது.
ரைட்டா. அதே சமயத்தில் காதலை பொறுத்த வரைக்கும் முருகா ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. உங்கள் காதலை வீட்டில் சொல்ல இந்த வாரம் சரியான வாரம், க்ரீன் சிக்னல் கிடைக்கும். ஆனால் காதலை சொல்கிறங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது பெட்டர். இன்னொருத்தர் மூலிமா சொன்னீங்கன்னா அது நடக்காது. 3ஆம் நபர் தலையீடு உங்கள் காதலுக்கு இந்த வாரம் ஒத்து வராது, புரிஞ்சுக்கும். ரைட்டுங்களா. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா மாணவர்கள் படிப்பில் கெத்தாக படிப்பாங்க. கணக்கு மற்றும் அறிவியல் பாடங்களில் சூப்பர் தூளாக படிப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பு அமோகமாக இருக்குது. நல்லா படிங்க, அது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் வேறு வந்துருச்சுல, படிங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செய்யக்கூடிய பெண்கள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை இந்த வாரம் சூப்பருங்க. ஆனால் மதியான நேரத்தில் அடடா எத்தனை வேலை செஞ்சு என்ன பண்ணுறது, அப்படி லேசாக பேக் பெயினும் இல்லை தலைவலி அந்த மாதிரி வரக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு பட்ஜெட்டில் சின்ன துண்டு விழுற மாதிரி இருக்குது. என்னத்தை கொண்டாலும் மிச்சமே பண்ண முடியலையே, பணத்துக்கு இருந்தாலும் நைட்டுக்கு இது நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டானா அப்படி சந்தேகம் கூட வரும். அந்தளவுக்கு கொஞ்சம், ஆனால் சமாளிச்சிருவீங்க மிச்சம். கொஞ்சம் மன அழுத்தமெல்லாம் பெருசாக இல்லைங்க. வீட்டு குலதெய்வம் கோயில் போகணும்னு நினைக்கிறது, வீட்டில் விளக்கேற்றுறது, இதெல்லாம் சகஜமாக பண்ணுவீங்களே, அது ரெகுலராக பண்ணலாங்க, தப்பு இல்லை. ரைட்டுங்களா. பட் என்னென்னா ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்கிறேன். கணவர் வழி உறவுகள் வர்றாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக பேசணும். ஏட்டிக்கு போட்டியாகவே வருவாங்க 2 பேர். அந்த மாதிரி எனக்கு சர்க்கரைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே வீட்டுக்காக இத்தனை சர்க்கரை போடுற காப்பியில் அப்படின்னு வேணே சொல்லுவாங்க. அவங்க சுகருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரி பழைய தோழிகளை சந்திப்பீங்க, அவங்களும் சந்தோஷத்தை கொடுப்பாங்க, மகிழ்ச்சியாக பேசுவீங்க. ஆன்மீக பயணம் செல்வதற்கு திட்டமிடுவீங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ். ரைட்டுங்களா. சரிங்க. நட்சத்திர பாதசார பலனை பொறுத்தவரைக்கும் மகம். அவர் என்ன திடீர் ஒரு பொருளாதார முன்னேற்றம், பண வரவு, வராக்கடன் இதெல்லாம் வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மை, ஏதாவது புதுசாக வாங்கணும் அப்படிங்கிறதுனா வாங்கலாங்க. வண்டி வாங்கின செலவுகள் பெருசாக இருக்காது, நீங்கள் கொஞ்சம் குறைங்க மாதிரி தான் இருக்குது. இழுபறியான வழக்கில் ஏதாவது இருந்தால் ஒரு சாதகமான ஒரு சமாதானமான ஒரு போக்கு நிலவும். நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க, எதுவும் வேண்டாம். இந்த வாரம் அமைதியாக இருங்க. போகிறத பொறுத்த வரைக்கும் முருகா கணவன் மனைவிக்குள்ளே எத்தனையோ பிரச்சனை வரும். அங்கே உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக சொல்யூஷன் கிடைச்சிடும். ரைட்டா. பிரச்சனை வந்தால் அப்போயே சொல்யூஷன் கிடைக்கும். அந்தளவுக்கு உங்களுடைய புரிதல் நல்லா இருக்குது. ரைட்டுங்களா. அதே சமயத்தில் உங்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய தன்மை, பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த பொருளை வச்சு மனைவிக்கு வாங்கி கொடுக்குறது, ஏதோ மாதிரி குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணுவீங்க. கலைத்துறையில் இருக்கிற பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமான வாய்ப்பு ஒன்று இருக்குது. கடன்கள் எல்லாம் வசூலாகும். பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப ஓஹோன்னு இல்லை, ஆனால் ஓரளவுக்கு இருக்குது. ஆடம்பரமான செலவை குறைச்சாத்தான் கடன் தப்பிக்க முடியும். இல்லை கடன் வாங்கினாலும் பத்தாதுங்க. பூரம் நட்சத்திரக்காரங்க பார்த்துக்கும். அதீத செலவு ஆபத்து, பார்த்துக்கும். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூதாதையர் வழியில், அதாவது அப்பா அம்மா வழியில் ஏதாவது ஒரு சொத்துக்கள் பிரச்சனை இருந்தால் அது ஒரு இணக்கமாக போகலாம் அப்படிங்கிற ஒரு பேர் ஒன்று வருங்க. அதே சமயத்தில் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் வெற்றி உண்டு. செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை அதிகரிக்குதுங்க. நீண்ட நாள் ஆசை மனசில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். என்னன்றதா கொஞ்சம் கண் எரிச்சல், கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் இது மாதிரி இருக்குது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மார்ச் 2, 4, 7 அட்டகாசமான நாளாக இருக்குதுங்க. மார்ச் 5ஆம் தேதி மட்டும் வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது இல்லைங்களா, அதை செகண்டரி விட்டுருங்க. காரணம் மாந்தி 10ல் இருக்கங்காட்டி அந்த மார்ச் 5ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரைட்டா. எப்படி இருக்கணுங்கிறது தின ராசி பலன் சொல்கிறோம்ல, அதில் கவனித்து பாருங்கள். ரைட்டுங்களா. சரி. ஞாயிற்றுக்கிழமை தான் இன்றைக்கி வீடியோவை லேட்டாக தான் போட்டேன். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் எடுபடாது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை காலையில் சூரியன் உதிக்கிற அந்த சூரிய உதயத்தின் போது ஒரு செம்பு பாத்திரம் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் சிவப்பு நிற பூக்களால், செவ்வாய்க்கிழமை பண்ணது உத்தமம், இல்லை புதன்கிழமையும் பண்ணலாம், சிவப்பு நிற பூக்கள் அல்லது குங்குமம் போட்டு சூரியனை பார்த்து அரக்கையும் விடுவோங்களே, அதாவது அந்த தண்ணீரை மேலே 3 சுற்று, இப்படி 3 சுற்று ஊற்றிட்டு அப்படியே தண்ணீர் கீழே ஊற்றிடும். என்ன ஆகும் அப்படின்னா அது ஒன்று நல்லது நடக்கும். அந்த வாரம் முழுக்க இருந்த தடைகள், கந்திஷ்டி, தடைகள், இடர்பாடுகள் எல்லாம் நீங்கி கொடுத்துரும். சிகப்பு ரொம்ப முக்கியம், புரிஞ்சுங்களா. சூரியனை பார்த்து நல்லது பலிக்கட்டும். அதுக்கு முன்னால் நம்ம வஜ்ரம் அஸ்ட்ரோ நேயர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. பண்ணலைன்னா அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ராசி பலன் சொல்லக்கூடிய வாழ்வியல் கணிப்பு டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு டான் உங்களுக்கு மொபைலுக்கு வரும். நீட்டா. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. அக்யூரேசி அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? துல்லியமான கணக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட துல்லியமான கணக்குக்கும் தெளிவான பேச்சுக்கும் பேர் போனவங்க யார் அப்படின்னா மெஜாரிட்டியாக இருக்கிறது கன்னிராசி அன்பர்கள். அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு மார்ச் 2ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் உண்டான மகா பலனை நாம் மெகாவாக பார்க்க போகிறோம். அது கிரக அமைப்பில் வச்சு தான் நம்ம கணிச்சிருக்கோம். ரைட்டுங்களா. இந்த வாரம் கிரக நிலவரத்தை வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு ராசியின் அதிபதி உங்களுக்கு தெரியும், புதன் பகவான் தான் அறிவுக்காரகன்.
அதே சமயத்தில் இந்த வாரத்தின் கிரக நிலையில் உங்களுக்கு தாராபலங்களை எடுத்து பார்க்குறோம். அதை பார்த்தா புதன் பகவான் வந்து 6ஆம் இடத்துல வக்ர நிலைமையில் இருக்கார். 6ஆம் இடத்துல வக்ர நிலையில் இருந்தால் என்ன ஆகும்? அங்கே தான் அவர் மட்டுமா இருக்காருங்க. சூரியன் இருக்காங்க, ராகு இருக்காரு, செவ்வாயோட சேர்ந்து இருக்கார். அப்போ 10ல் குரு பகவான் வக்ரமாகி பலமாக இருக்கார். அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 6ல் 4 பேர் சேர்ந்துருந்தா அலட்டிக்காமல் காரியத்தை முடிக்கலாங்க. கன்னிராசி நேயர்களே, வெற்றி உங்களுக்கு. சிம்பிள் திருக்குறள் ஃபார்முலா இது, ரைட்டுங்களா? சரிங்க. அதே சமயத்தில் இந்த வாரம் மனசு கொஞ்சம் அங்கங்கே அலைவாயிற மாதிரி இருந்தால் கூட, ஆனால் புத்தி கூர்மையாக சிந்தனை பண்ணி அலைவாயிரம் மனசுலையும் தெளிவாக முடிவெடுப்பீங்க பாருங்க. அங்கே நிற்கிறீங்க கன்னிராசி நேயர்கள், செமைங்க. ரைட்டா? பழைய பாக்கிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும். அதுக்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்க. தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து நீங்கள் கம்முன்னு இருந்தாவே ஒரு 80 to 90% நிம்மதியாக இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன அசதி வந்துட்டு தான் போகும். அதெல்லாம் பயப்பட தேவையில்லைங்க. ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். புதிய முடிவுகள் எடுக்கிறப்ப மட்டும் ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசனை பண்ணி அதுக்குண்டு அனுபவசாலிகிட்ட கேட்டு எடுத்தீங்கன்னா தன்னம்பிக்கை குறையாமல் நீங்கள் பார்த்துக்கோணுங்க. அப்பப்போ உங்களை டிகிரேட் பண்ணுறக்குனே 10 பேர் வந்து சேருவானுங்க. எங்கிருந்தா வருவானுங்களோ தெரியாது. மாப்பிள்ள அந்த காரியத்தை பண்ணுறியா, அது போன வாரம் இதே மாதிரி பண்ணி மாட்டிட்டாண்டோய் அப்படிம்பேன். ஆனால் அது நாம் அப்போ தான் போகலான்னு எடுப்போம், தடங்கள் வரும். இந்த மாதிரி தன்னம்பிக்கை வரையாமல் பார்த்துக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ 1 முறைக்கு 2 முறை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஓகே, காதை புதிட்டு வேலை செய்ய வேண்டியது. அதே சமயத்தில் அலுவலக நிலைமை எப்படின்னு டீப்பாக எடுத்து பார்த்தா வேலை போல கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குதுங்க. அதான் என்ன அர்த்தம், கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷரைஸ்டு ஜாப்பாக தான் தெரியுது. ஆனால் 10ல் இருக்கக்கூடிய குரு உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தை கண்டிப்பாக கொடுப்பார், கைவிட மாட்டார். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் கடினமான வேலையை கூட மிக சுலபமாக முடிக்கக்கூடிய தெம்பு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு. மற்றவங்களாம் பயந்துக்குவாங்க, ஆனால் நீங்கள் அதுக்குள்ள பயப்படுற ஆளே கிடையாது. சக ஊழியர்கள் உங்களால் ஒரு மதிப்பு மரியாதை நடத்துவாங்க, ஒன்றும் கவலை கிடையாது. நிலுவையில் இருந்து வந்த சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ரைட்டுங்களா? அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிர்வாக திறமை இந்த வாரம் உங்களுக்கு வெளிப்படும். புதிய பொறுப்புகள் கூட சிலவதுக்கு உங்களுக்கு தேடி வரும். என்னென்னா அவசரப்பட்டு மேலதிகாரியிடம் வாக்குவதெல்லாம் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் வர கஷ்டம் தானே, அதனால் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்துக்காதீங்க அப்படிங்கிறத ஒரு உண்மையை சொல்லணும். ரைட்டுங்களா? நேர்முக தேர்வு புதுசாக வேலை தர்றீங்களா, அவங்களுக்குலாம் வந்துன்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. போல்டாக பேசுங்க. முதல் பயந்து தயங்கி இருக்காதீங்க. வாட் யூ நோ வாட் எவர் இட் மே பி யூ டாக் டு டைரக்ட் டு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ பண்ணுறாங்க, பேசுங்க. ரைட்டா? அதே சமயத்தில் சம்பள விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது. என்னோட திறமை என்ன தெரியுமா, அப்படி நீங்களே உங்கள் திறமையை பார்க்கக்கூடாது. அடுத்தவன் திறமையை உங்கள் திறமையை பார்த்து சம்பளம் கொடுக்கணும். ரைட்டா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் டிமாண்டாக குறைச்சிக்கணும், உங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும்னு சொல்ல வரும். அப்போ தான் நல்லது நடக்கும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கூட்டு வியாபாரத்தில் லாபம் ஆகாவோகம்னு சொல்ல முடியாது, சுமாராக தான் இருக்குது. புதிய முதலீடுகள் இந்த வாரம் தள்ளி வைப்பது நல்லது. இருக்கிற வியாபாரம் தொழில் அது பாட்டுக்கு போட்டு இருக்கிற காசு அங்கே ஓட்டு இங்கே ஓட்டு உலட்டி டென்ஷன் ஆகிக்காதீங்க. ரைட்டா? பழைய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்கும். அதில் எல்லாம் ரொம்ப வாடிக்கையாளர் வரமாட்டான்னு சொல்ல மாட்டேன். லாபம் ஒரு சுமாராக இருக்குது. பொருள் விலை ஏறி இருக்கலாம், நீங்கள் வாங்கி வச்சதை விட பொருள் விலை குறைஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்ட வேலைகள் ஆள் பற்றாக்குறைக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. இருந்தால் கூட நீங்கள் முன்னால் இருந்தால் வேலை செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. கிணற்று பாசனம் மற்றும் சொட்டு நீர் பாசனமாக இருந்தால் கூட இந்த வாரம் அதில் கூடுதல் கவனமாக பாருங்கள். தண்ணியெல்லாம் இருக்குதா, எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஆடு மாடு கோழி வரப்பில் சின்ன சின்ன மருத்துவ செலவு வர மாதிரி இருக்குது, அலட்சியம் பண்ணாதீங்க. ரொம்ப சீரியஸாக விவசாய பணியாளர்கள் பாருங்கள். ரைட்டுங்களா? விவசாய கூட்டமெல்லாம் பணப்புழக்காட்டம் வர வேண்டிய பாக்கியில் வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் இழுபறியாக இருக்குது. வார கடைசியில் தான் கைக்கு வருமாறு தெரியுது. என்ன பண்ணுறது, பொறுத்து தான் போகணுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சுபகாரியங்களுக்குண்டான பேச்சுவார்த்தை நல்லா தான் இருக்குதுங்க. ஆனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். அதனால் அளந்து பேசுங்க. அளவில்லாமல் பேசினா மாட்டிக்குவீங்க. அளந்து பேசுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். தம்பதிகளுக்கு அதே மாதிரி தான் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்பத்திலேயே அளந்து பேசணும்னா அம்னிட்டு எப்படி பேசணும், ஸ்கேல் வச்சு தான் அளக்கணும், இல்லை அந்த ஸ்கேல்லேயே அடி விழுவும். அந்தளவுக்கு லிமிட்டாக பேசுங்க. எதை பேசணுமோ அதை பொறுமையாக நிதானமாக பட்டவர்த்தமாக பேசணும். இங்கே மறைச்சு அங்கே மறைச்சு பேசுனீங்கன்னா அம்மனி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. பொம்பளையில திறமை அது யாருக்குமே வராது. நாம் ஒன்றும் லேசாக அந்த விஷயம் சொல்ல வேண்டாம், கஷ்டப்படுவோன்னு மறைச்சிட்டு ஏதோ மறைக்கிறையா, உனக்கு பார்த்தாவே தெரியுது. மொசை பிடிக்கிற மூஞ்சி பார்த்தா தெரியாது அப்படிம்பாங்களே, எங்கள் ஊரில் அதை சொல்லுவாங்க. மொசை பிடிக்கிற ஆளை பார்த்தா எங்களுக்கு மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் 7ல் இருக்கக்கூடிய சனி இருக்குங்காட்டி, கோச்சார அமைப்பு சனி இருக்குதா, வீண் பிடிவாதம்லாம் வேண்டாம். ரைட்டா? கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. காதலை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு ஒரு சோதனை காலம்னு சொல்ல வரும் இந்த வாரம் சோதனை வாரம் அப்படின்னு சொல்ல முடியுதுங்க. காரணம் கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த காதலாம் பண்ணுங்க, அவசர முடிவுகள் வேண்டாம். எடுத்தவங்க வெளுத்தவங்க பண்ணுறதுக்கு காதல் கவுந்து போயிருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மாணவிகள் கவனச்சித்திரம் இல்லாமல் படிக்கணுங்க, அப்போ தான் நல்ல மதிப்பெண் பெற முடியும். எக்ஸாம் டைமுங்க இந்த மாதமெல்லாம். நீங்கள் என்னை கேட்டால்
எதையுமே கால் ஓட்டக்கூடாது. படிப்பு ஒன்லி படிப்ஸ், ரைட்டுங்களா? பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் சில நெருக்கடிகளை சமாளிக்கணுங்க நீங்கள். ஆனால் திறம்பட செஞ்சுருவீங்க, அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது, கொஞ்சம் இருக்கணும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு நிர்வாகத்தில் கணக்கச்சிதமாக இருப்பீங்க. காசு மிச்சம் பண்ணி வீட்டுக்காரனுக்கு தெரியாமல் பரிசில் பதுக்கிறதுல இந்த வாரம் இல்லத்தரசிகள் அமோகமாக இருப்பீங்க. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறது, நல்ல ஒரு அமைப்பு தானே. சரி, நட்சத்திர சார பலங்களும் உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு திருப்தியாக இருக்குதுங்க. அரசு காரியங்கள் சாதகமாக தான் அமையுது. உறவினர்களிடம் கொஞ்சம் பொறுமையாக போங்க. பகைமை வேண்டாம், யாருமே பகைமை பாராட்டாதீங்க. வெளியூர் பயணம் லாபம் தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குதுங்க, ரைட்டுங்களா? வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கும், ரைட்டுங்களா? அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தடைப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு ஜம்முன்னு முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. புதிய பொருள் சேர்க்கை, பொருள் சேர்க்கை ஏதாவது ஒன்று, ரைட்டா? கடன் சுமையில் பெருசாக இல்லைங்க, தொந்தரவு குறையும். முதல்ல நிம்மதியாக இருப்பீங்க, அதில் எல்லாம் எந்த குறைபாடும் பெருசாக இல்லை, ரைட்டா? கொஞ்சம் ஏக்கங்கள் இருந்தால் கூட ஏக்கத்தை தாண்டி மன நிம்மதி பெறக்கூடிய தன்மை அஸ்தத்துக்கு நல்லா இருக்குது. என்னென்னா உணவு கட்டுப்பாட்டில் கொஞ்சம் கவனம் வைங்க இந்த வாரத்தில். ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட்டு நோ, ஸ்லோ ஃபுட்டே போதும் நமக்கு, நோ ஃபாஸ்ட் ஃபுட், புரிஞ்சுங்களா? சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் உதவி, நண்பிகளால் சந்தோஷம், ரைட்டா? ஒரு ஆறுதலாக இருப்பான், நல்ல நண்பிகள், தைரியம் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு உயர்வுக்குண்டான ஒரு ஸ்டெப் வர மாதிரி தெரியுதுங்க. மன நிம்மதியாக இருப்பீங்க, அதிலெல்லாம் எந்த பஞ்சமும் இல்லை. சித்திரையை பொறுத்த வரைக்கும் மற்ற விவகாரங்களை தலையிட வேண்டாம், உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தா இந்த வாரம் யாரும் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ரைட்டுங்களா? சரிங்க, உங்களுக்கு சுபதினங்கள் அப்படின்னு பார்த்தா மார்ச் 2, 5, 8ங்க. மார்ச் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வேண்டாம், ஏன்னா சந்திராஷ்டம் வருது இல்லைங்கிற வேறு. அந்த டைமில் உங்களுக்கு கோச்சர் அமைப்பு கொஞ்சம் சூட்டபுளாக வரல, அதனால் வச்சு பார்க்குறோம், சரிங்களா? இந்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஒரு அகல் தீபம், அதாவது மண் விளக்கு, அதில் கல்லுப்பை உள்ளே கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஓம் புதாய நமக, புதனை பாராட்டும், புதன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம், ஓம் புதாய நமக அப்படின்னு சொல்லிட்டு 21 முறை சொல்லிட்டு விளக்கு ஏற்றுங்க. தோஷங்கள் விலகி புதன் பகவான் புத்தி குருமையை இன்னும் ஷார்ப்பாக கொடுப்பார், ரைட்டா? ஆளை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், இவங்க பேசலாமே வேண்டாமான்னு புரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு புதாய நமக. அவ்வளோதான், சந்தோஷமாக இருங்க. அதே சமயத்தில் வஜ்ரமஸ்டோ சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆனில் வச்சுட்டிங்கன்னா நம்ம ராசி பலன் சொல்லக்கூடிய வாழ்வியல் கணிப்பு முறைகள் தினம் 4 மணிக்கு டான்னு தேடி வரும், ரைட்டா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் முருகா இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் சொல்லாமல் நீங்கள் கெத்தாத்தான் இருப்பீங்க, ரைட்டா? அதில் எல்லாம் பாகுபாடு எதுவும் கிடையாது. உங்கள் கிரகங்களும் அப்படித்தான் இருக்குது. உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய சுக்கிரன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 6ஆம் வீட்டில் சனியுடன் சேர்ந்திருக்கார். சனியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கார். அப்போ பார்த்தா 5ஆம் வீட்டை எடுத்து பார்த்தா, பக்கத்து வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே சூரியன் இருக்காரு, செவ்வாய் இருக்காங்க, ராகு இருக்காங்க, புதன் வக்ரபுத்தியில் இருக்கார். இப்போ 4 கிரக அமைப்புகள் 5ஆம் வீட்டில் இருக்கு. அப்படி ஒரு பெரிய பட்டாமை இருந்தால் கூட பக்கத்தில் அடுத்த வீடு 9ஆம் வீடு. 9ஆம் வீட்டுக்கு போனீங்கன்னா குரு வக்ரமாக இருக்கார். அப்போ 11ஆம் வீட்டுக்கு வந்தால் கேது. அப்புறம் இப்போ சந்திரன் எங்கேயா போயிட்டார் அப்படின்னு இந்த வாரம் 10, 11, 12 உங்கள் ராசியில் அப்படியே ரவுண்டு வர்றார். ஓகே, இந்த எக்ஸாம் டைமில் சூப்பர்வைசர் வருவாங்களே அப்படி வரார் சந்திரன். இதெல்லாம் வச்சு தான் பார்க்கணுங்க இந்த வார ராசி உடனே. 5ஆம் வீடு அமர்க்கலமாக இருக்குதுங்க, 6ஆம் வீடு தடுமாற்றமாக இருக்குதுங்க. துலாமை துணிந்து நெல் தூள் கலப்பலாம், நிதானம் இருந்தால் அமோகமாக ஜெயிக்கலாம். விஷயம் இவ்வளோதான், உங்க சொல்கிற நெட் ரிசல்ட் இவ்வளோதான் உங்களுக்கு, புரிஞ்சுதுங்களா? சரிங்க, மனசுக்குள்ளே ஒரு விதமான ஏதோ ஒரு புது தெம்பு பிறக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் தெம்பு வந்த இடத்துலையே அப்போ குழப்பம் வரும். அப்படியா அப்படி இப்படின்னு கொஞ்சம் குழப்பங்கள் எட்டி பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. முயற்சிகளில் வேகம் இருக்கும், ஆனால் விவேகம் ரொம்ப முக்கியம். பழைய நண்பர்கள் நண்பிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசு விட்டு பேசுவீங்க, அதுல ஒரு பாகுபாடு கிடையாது. ஆரோக்கியம் சின்ன சின்ன வயிற்று சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரும். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, கரெக்டான சாப்பாடு சாப்பிடுங்க. தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்த்தாலே இந்த வாரம் உங்களுக்கு ஜாக் பாட்டு தானே. உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிறாங்க, அவ்வளோதானே. அதான் வேலையை சொல்லிட்டுமே. சரிங்க, வேலை பொழுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் வேலை கிடுகிடுன்னு அதிகமாக தான் இருக்குது. 5ல் செவ்வாய் இருக்குங்காட்டி டென்ஷன் ஆகாமல் வேலை செய்யுங்க, கூலாக வேலை செய்யுங்க. உங்களுக்கு சுப நேரங்கள் அப்படின்னு இந்த வாரத்தில் எடுத்து பார்த்தா மேலதிகாரிகிட்ட எதாவது பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்போ பேசணும்? புதன் மற்றும் வியாழக்கிழமை காலையில் 10 to 11 அந்த டைம் நல்லா இருக்குது. அந்த டைமில் நீங்கள் பேசலாம், ரைட்டுங்களா? உங்கள் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா முருகா நிர்வாக திறமை நல்லா இருக்குதுங்க. ஆனாலும் அதை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலையும் உங்களுக்கு இருக்குது. புதிய ஐடியாக்கள் அமோகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதே சமயத்தில் சக ஊழியர்களுடன் மறைமுகமான ஆதரவு, நேரடியாக பேச மாட்டாங்க, மறைமுகமாக பேசுவாங்க. அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்குது. மறைமுகமாக பேசுவாங்க, பாசிட்டிவாக பேசுவாங்க. நிலுவையில் இருந்த வேலைகள் நீங்களே முடிச்சிருவீங்க. பேச்சாற்றலால் காரியத்தை எப்படியாவது சாதிக்கணும் எண்ணம் உங்களுக்கு வலுப்பெறும். எப்படியாவது ஜெயிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி, ரைட்டா?
ஒரு பலவீனம் வந்து அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவீங்க, டக்குன்னு எமோஷனல் ஆகி பட செத்தம் போட அப்படின்றவீங்க. அதுதான் மைனஸ். முன்கோபத்தால் வரக்கூடிய மனக்கசப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, லெவலாக இருக்குது. நான் புதிய வேலை தேடக்கூடிய நம்ம பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தா 11 கேது இருக்கார். நீண்ட நாள் இழுபடியாக இருந்து வந்த வேலை ஒன்று வாய்ப்பு பெண்டிங்காக இருந்து திடீர்னு பார்த்தா மெயில் வந்திருக்கு, சரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு வந்திருக்கு. அந்த மாதிரி வாய்ப்பு தேடி வரும். மெயிலை செக் பண்ணுங்கள், ஃபோனை கொஞ்சம் உஷாராக வச்சுருங்க. ஏன்னா கேது நல்ல அமைப்பில் இருக்காங்க 11 பொறுத்த வரைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலே லாபம் சீராக இருக்குதுங்க. புதிய முதலீடுகள் இந்த வாரம் வேண்டாம், தள்ளி போடுவது நல்லது. வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுவது வருமானத்தை பெருக்கி தரும். ஓகேங்களா? விவசாயியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணற்று பாசனம், தண்ணீர் வசதி ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது, எந்த கவலையும் படாதீங்க. மோட்டார் ரிப்பேர் பழுது பார்ப்பதற்கு வந்தால் பண்ணித்தான் ஆகணும், பழுது பார்த்துருங்க. ரைட்டுங்களா? கால்நடையை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு கோழி பராமரிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. தீவன செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது இந்த வாரம். மொத்தமாக பணப்புழக்காட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு ஓரளவுக்கு கடன்களை சால்வ் ஆகக்கூடிய கண்டிஷன் தான் இருக்குது. ஒன்று பெருசாக மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு திருப்தியாக தான் இருக்குதுங்க, பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. குடும்பம் காதல் கல்வி அப்படின்னு பார்த்தா குடும்பத்தில் வீட்டை சுப நிகழ்ச்சிக்கு உண்டான பேச்சுக்கள் நடைபெறக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தால் கூட அதான் பெரியவங்க தலையிட்டு சரி பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, இது ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கிறீங்க, சத்தம் போ அப்படின்னு சமாதானம் பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் வரத்தான் செய்யும் குடும்பத்தில், பெரிய மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ், நோ ப்ராப்ளம். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஈகோ அங்கங்கே வந்து முட்டிக்கி. 40 வயசு கல்யாணம் 25 வருஷம் இன்னும் அந்த ஈகோ பார்த்துட்டு இருந்தா வருதே என்ன பண்ணுறது? அதே சமயத்தில் அந்த ஈகோ விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுடைய சாமர்த்தியமான அந்த ஒரு திறமையினால் கணவன் மனைவி 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். உங்கள் 2 பேருக்கும் சாமர்த்தியம் இருக்குது, என்ன சமாச்சாரத்தை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் விஷயம். ரைட்டுங்களா? லவ்வரை பொறுத்த வரைக்கும் காதல் கைகூடக்கூடிய காலம் இருக்குது. ஆனால் மொபைல் பேச்சுக்களை லிமிட்டாக பண்ணுங்கள், நிதானம் தேவை. ரைட்டா? அதனால் அளவோட அந்த காதல், உண்மையான காதலை பண்ணிங்கன்னா அளவோட அந்த காதல் ஜெயிக்கும். அளவுக்கு மீறிய காதல் அமிர்தமும் நஞ்சு, புரிஞ்சுங்களா? எதை எங்கே லிமிட்டாக வச்சுக்கணுமோ அங்கே லிமிட்டாக வச்சுக்கணும். ஓகே? கல்வி ஸ்தானத்தை எடுத்து பார்க்குறப்ப பசங்க உள்ளேயே கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. அதாவது மனம் மாறாமல் படிக்கணும். காரணம் புதன் வந்து வக்ரமாக இருக்கார், அப்போ கவனம் சிதறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருவார். அதனால் அதிகாலை எழுந்து படிப்பது, கணக்கெல்லாம் வந்துன்னா ஃபார்முலா எழுதி பார்க்கணும். அப்போ தான் மெமரியில் அதிகமாக பவர். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் டக்குன்னு போனோன்னே ஒரு ஆனால் இந்த ஃபார்முலா காலையில் தான் படித்தேனே அப்படி டக்குன்னு எழுதலாம். அப்போ கவனம் சிதறாத படிப்பு ரொம்ப அவசியம், புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. சக பெண்களிடம் எந்த ரகசியமும் பேசாதீங்க. அக்கான்னு சொல்லி ரகசியம் சொன்னீங்கன்னா அக்கா அப்புறம் அடுத்த நாள் ரகசியம் பப்ளிக் ஆகிப்போ, கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு பட்ஜெட்டில் சமாளிக்க கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் சமாளிக்க இருக்கும். அதனால் மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை, சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஓகே, சரி. குடும்பத்தில் பெண்கள் அப்படி இருந்தால் நட்சத்திர சார பலன்கள் போலாங்க. நேராக சித்திரை 3-4 பாதங்களை பொறுத்த வரைக்கும் சொத்து சிக்கல்கள் இருந்தால் தீரும். பண வரவு கண்டிப்பாக உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்களால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கவனமாக இருங்க. சித்திரை 3 மற்றும் 4 பாதங்களுக்கு. சுவாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீண்ட நாள் ஆசை மனசில் இருந்தால் நிறைவேறும். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும். கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட அதிகமாக டச் வச்சுக்காதீங்க. விசாகனசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆன்மீக பயணம், கோயில் குளத்துக்கு போகிற எண்ணம் இருக்குதுங்க. உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை கொடுக்கும். பழைய பாக்கிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும். புதிய பொருள் வாங்கக்கூடிய தன்மை, பொருளாதார மேம்பாடு நல்லா தான் இருக்குது விசாகத்தை பொறுத்த வரைக்கும். மற்ற விஷயத்தில் நோ பேசவே பேசப்படாது. ரைட்டுங்களா? பரிகாரம் சுபதினங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மார்ச் 2, 3, 7 நல்லா இருக்குதுங்க. மார்ச் 5ஆம் தேதி அந்த டைம் மட்டும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் சுமாராக இருக்குது, பார்த்து இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் தலையோட மனசார குளிச்சுட்டு ஒரு பித்தளை தாம்பாளத்தில் ஒரு சின்ன கல் உப்பு கொஞ்சம் அப்படியே பரப்பி அது மேலே 2 அகல் தீபத்தை வச்சு விளக்கு ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனசார வச்சு வாசப்படியில் வச்சிருங்க. இப்படி வச்சிங்கன்னா என்ன, வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலாம் தூக்கி வெளியே விளாசிட்டு நேர்மறை ஆற்றல் உள்ளே கொண்டு வந்து மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு பிளஸிங் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? ஏன் வெள்ளிக்கிழமை செய்யணும்னா ஆனால் அந்த யோகமான அமைப்பு அந்த நெக்தை வருது. ரைட்டுங்களா? சரிங்க. அதே சமயத்தில் நம்ம வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ராசி பலன் சொல்லக்கூடிய வாழ்வியல் கணிப்பு முறைகள் தவறாமல் டெய்லி 4 மணிக்கு டானுங்க வீடியோ மொபைல் வந்துடும். நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. ஆளுமை திறனும் விடாமுயற்சியுடன் எந்த கதை செய்யணும்னு நினைக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னால் என்னென்னா உங்கள் டோட்டல் கணிப்பு, அந்த கிரக அமைப்பு கணிப்பு பார்க்குறப்போ இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில்
சூரியன், அப்புறம் புதன் வக்ர ஸ்டேட்டுங்க, அப்புறம் ராகு, அப்புறம் உங்கள் ராசிநாதனுக்குள்ளே செவ்வாய் எல்லாம் இருக்காங்க. அப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய்ங்க. அப்படி இருக்கிறப்ப என்னென்னா இது சதுர்கிரக யோகமாக மாற்றி கொடுக்குறாங்க, அப்படி நிற்கிறாங்க. அதே சமயத்தில் ராசிநாதன் வந்து நாளில் பலமாகவும் இருக்கார். அப்போ உங்கள்கிட்ட ஒரு விவேகம் வேகம் ரெண்டுமே நல்லா இருக்கு. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியும் சுக்கிரனும் ஜோடியாக இருக்காங்க. 8ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரமாக இருக்கார். அதுவும் இல்லாமல் வக்ரம் பெற்று மாதியுடன் சேர்ந்து இருக்கார். அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு நன்மைகள் நல்லா நடக்கும். தடைகள் தாண்டி தடம் பதிக்கக்கூடிய அமோகமான அமைப்பு விருச்சிகத்தாருக்கு விருத்தியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனசில் ஒரு விதமான புதுமையான தெம்பு ஒன்று கிடைக்கும், ஒரு வேகம் உங்களுக்கு அறியாமையே படப்படம் இந்த வேகம் வரும். ஐயோ முருகா, சேர் போட்டுக்கிறங்களா, நமக்கு முதுகு வலி தாங்க அதனால், சரிங்களா. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வேகம் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். வீடு மாற்றணும், வண்டி வாகனத்தை பராமரிப்பு செலவு, இல்லை வண்டி புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் கைகூடும். பழைய நண்பர்கள் நண்பர்களை சந்திப்பீங்க, அவங்களால் ஆதாயம் உண்டு. யாரையும் நம்பி நீங்கள் பெரிய பொருட்கள் தரமாட்டீங்க, உங்களை மட்டுமே நம்பி நீங்கள் வேலை செய்வீங்க, அதுதான் நல்லது. ஓகே, நீங்களே முன்னின்று வேலை செஞ்சால் தான் அது ஒரு திருப்தி கிடைக்கும், அதுக்குண்டான வருமானமே போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பீங்க. இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உஷ்ண சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும். ஒன்றும் பெருசாக கவலைப்படுற அளவுக்கு இல்லை, சின்ன சின்ன தொந்தரவு தான் வச்சுங்களேன். வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் வேலை அதிகமாக தான் தெரியுதுங்க. ஆனால் உங்கள் டார்கெட்டை முடிச்சுட்டு நல்ல பேர் எடுத்துகிட்டு அக்கட்ட வந்துகிட்டே இருப்பீங்க. ஓகே, உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க, ரைட்டுங்களா. மேலதிகாரிகளும் சம்பள உயர்வு அல்லது எதை வேறு பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் புதன் அல்லது வியாழக்கிழமை பேசணும், உகந்த நேரம் அது. உங்களுடைய புதுமையான ஐடியாக்கள் எக்ஸிக்யூட் ஆகுங்க. டீம் லீடராக இருந்தால் அவங்களுக்கு நல்ல அமோகமான அமைப்பு இருக்குது. ஒரு டீம் லீடராக கூட ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு நிர்வாக திறமை அதிகரிக்குது. வெளியூர் பயணம் அமையுதுங்க. பழைய பாக்கி சாக்கில் வசூல் ஆகும், ரைட்டா. பலவீனம் என்னென்னா அவசரப்பட்டு பேசுகிறதுனால சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். கொஞ்சம் அந்தன்னைக்கு செய்கிற வேலையை அன்னன்னைக்கு செஞ்சுருங்க, தள்ளி போட மாட்டீங்க. அப்படி சூழல் வந்தாலும் தள்ளி போடாதையும் முடிச்சிருங்க சொல்லலாம், ரைட்டுங்களா. புதிய வேலை தேடக்கூடிய பசங்களுக்கெல்லாம் டெக்னிக்கல் மற்றும் அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆஃபர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தெரியுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவா கூட்டு தொழிலில் பார்ட்னர்கிட்ட ஒளிவு முறை இல்லாமல் ஓப்பனாக இருங்க. கணக்கு வழக்கில் பர்ஃபெக்டாக இருந்துக்கோங்க. புதுசாக முதலீடு பண்ணுற அளவுக்கு ஒரு தடம் ஒரு டைம் யோசனை பண்ணுங்க. இந்த வாரம் முதலீடு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு முதலீடு பண்ணுங்கள். என்ன கேட்டால் பெரிய முதலீடு தவிர்ப்பது நல்லது தான், ரைட்டுங்களா. சில்லறை வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குது. சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறீங்க, பால் கடை அந்த மாதிரி சின்ன வியாபாரம் ஜொலிக்குதுன்னு சொல்லலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருங்க தோட்டத்தில் கிணற்று பாசன வசதி செய்கிறவங்களுக்கு இது நல்ல நேரம் தானுங்க. தண்ணி வசதி நல்லா தான் இருக்குது, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆடு மாடு கோழி பராமரிப்பு செலவில் தீவன செலவு அதிகமாக கூட இந்த பால் உற்பத்தி மூலிமா உங்களுக்கு நிகர லாபம் நல்லா இருக்குது. இந்த வாரம் டென்சிட்டியான பால் சூப்பராக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. பயிர் காப்பீட்டு விஷயத்தில் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு எப்படின்னா பொதுவாகவே சுமாராக தான் தெரியுது. ஆனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு ஒன்றும் குறையெல்லாம் பெருசாக இல்லை, ரைட்டுங்களா. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் விசேஷமான பேச்சுக்கள் நடைபெறக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அம்மாவோட உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் 8ல் குரு இருக்கங்காட்டி சின்ன சின்ன பிடிவாரம் அம்மினிட்டு இருக்கும், இதுவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது கொஞ்சம் குடும்பத்துக்கு நல்லது, கணவன் மனைவிக்கு நல்லது, ரைட்டுங்களா. அதே சமயத்தில் காதலரை பொறுத்த வரைக்கும் காதல் கைகூடக்கூடிய காலந்தானுங்க. ஆனால் மார்ச் 5, 6ஆம் தேதிகளில் மௌனம் காப்பது சிறப்பு. இருந்தீங்கன்னா ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. காதலில் அந்த நாளில் கொஞ்சம் புதிய காதலில் அந்த அன்னைக்கு 5, 6 சொல்ல வேண்டாம். அதே மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தினராசிகள் வந்து பாருங்களேன், ரைட்டுங்களா. அதே சமயத்தில் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் அதிகாலையில் படிக்கிறது மூளையில் அப்படியே கணக்கு பாடத்தில் கூடுதல் கவனம் வச்சு படுத்திங்கன்னா சென்டம் எடுக்கலாங்க. அமோகமான அமைப்பு நல்லாயிருக்கு. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகன் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. மல்டி டாஸ்கின்னு சொல்லுவோம்ல, அது உங்கள்கிட்ட இன்றைக்கி எடுபடும். அட் அ டைமில் பேரலாக வேலை பார்க்குறது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டை அழகுபடுத்தணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற இருப்பீங்க. புதுசாக வீட்டை வாங்கி அலங்கார பொருட்களை வாங்கி குமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. நிம்மதியான உறங்குவீங்க. வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் பெண்களுக்கு உறக்கத்துக்கு பஞ்சம் இல்லை, மன உளைச்சல்லாம் பெருசாக இல்லை, நிம்மதியாக இருக்கலாம், சரிங்களா. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தொட்டது நடக்கும், தொட்டது துளங்கும்னு சொல்லுவாங்களே, அந்த அமைப்பு விசாகத்துக்கு இருக்குதுங்க. எதிர்ப்புகள் விலகும், செலவுகள் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. கடன் வாங்கி செலவு பண்ணுறதுக்குலாம் மோசமான நிலைமை கண்டிப்பாக கிடையாது. ஆன்மீக பயணம் பல பேருக்கு அமையும். வண்டி வாகனம் ஓட்டும் ரொம்ப கவனமாக இருங்க விசாகத்தை பொறுத்த வரைக்கும். அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பண வரவு திருப்தியாக இருக்குதுங்க. உறவினர்கள் வருகை இருக்குது. தடைப்பட்ட சுபகாரியம் நடக்கும், தைரியம் கூடுதுங்க. அக்கம் பக்கத்தில் பேச்சை எதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, கண்டுக்காதீங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவ்வளோதான்.
கேட்டையை பொறுத்த வரைக்கும் முருகா புகழ் அதிகரிக்குது, பிள்ளைகளால் உங்களுக்கு குடும்பத்தில் பெருமை உண்டு, அரசு வழியில் ஏதாவது ஆதாயம் உண்டு. வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனியார் துறையில் நல்ல ஒரு அமைப்பு, முயற்சிக்குண்டான வழிக்கிற தன்மை நல்லா இருக்குது முருகா. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். கேட்டையை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த வாரத்தில் கேட்டையை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. சுபதினங்கள் அப்படின்னு பார்த்தா மார்ச் 2, 4, 8ங்க. உங்களுக்கு மார்ச் 3ஆம் தேதி வந்துங்க வேண்டாம், ஏன்னா மாந்தி 8ல் சேரக்கூடிய நாள் மார்ச் 3ஆம் தேதி, அதனால் அதில் கவனமும் நிதானமும் இருக்கும், ரைட்டுங்களா. செவ்வாய்க்கிழமை காலையில் உங்கள் வீட்டில் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு துளி குங்குமம் போட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டி சூரியனுக்கு அந்த தண்ணியை அராக்கியம் விட்டுருங்க. அராக்கியம் விட்டுட்டிங்கன்னா, அராக்கியம் என்னங்க, தண்ணி எடுத்து பூஜை பண்ணுவாங்க, பண்ணிட்டீங்கன்னா கஷ்டங்கள் எல்லாம் பணி போல விளையிருங்க. இதுதான் சின்ன பரிகாரம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தெய்வ பக்தினால் தெய்வ பக்தி, நேர்மையினால் அப்படி ஒரு நேர்மை, அப்பேற்பட்ட பேர் பெற்ற இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்ச் 2லேருந்து 8 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான், அதுகளை தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பம் உங்களுக்கு அங்கே எடுத்து பார்த்தா சூரியன், அப்புறம் வக்ரம் பெற்ற புதன் வக்ரமான ஸ்டேட், அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் எல்லாம் இருக்காங்க. இந்த சங்கமம் அப்படி இருக்கங்காட்டி என்ன ஆகும்னா, இது ஒரு அதிரடியான தைரியமான ஸ்தானம் சொல்லலாம். இது 3ஆம் வீடு. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அது மீனம், அங்கே போய் எடுத்து பார்த்தா சனி பகவானும் சுக்கிரனும் ஒன்றா கொண்டிருக்காங்க. சுகஸ்தானம் பலப்படும் ஸ்ட்ராங்னஸ். 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம், அது உங்களுக்கு மிதுனமாக இருக்குது. அப்போ உங்கள் ராசினாருடைய குரு பகவான் வக்ரம் பெற்று நேருக்கு நேர் உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய இந்த வாரத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்குது 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இது மைக்குங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சிம்மம், அங்கே உங்களுக்கு கேது பகவான் அமர்ந்து ஆன்மீக சிந்தனையை அதிகப்படுத்தி தரார், நல்லது நடக்கும், ரைட்டுங்களா. சந்திரன் நகர்வு உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த வாரம் முழுக்க 8, 9, 10, 11 அப்படி சந்திரன் அப்படியே சுற்றி வர்றார். உங்கள் மனநிலையில் அப்பப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை கொடுப்பார். குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு எல்லா ஜோசியாரும் சொல்லுவாங்க. குலதெய்வம் காப்பதற்கு கூட உங்களுக்கு, அதாவது குலதெய்வம் உங்களை காத்து அருளுக்கு வழி கிடைக்கும், ரைட்டுங்களா. அந்த அமைப்பு தான் உங்களுக்கு. பொதுவான எண்ணங்கள் அப்படின்னு பார்த்தா, ராசிநாதன் இருக்கக்கூடிய குரு 7ல் இருந்து ராசியை பார்க்குறாரு, முகப்பொழிவு பெறும், அதனால் குழப்பங்கள் தீரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரைட்டா. அதே சமயத்தில் 3ல் ராகுவும் செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் எடுத்த காரியத்தை முடித்தே தீர்வேன் அப்படின்னு ஒரு பிடிவாத குணம் உங்கள்கிட்ட இருக்குது. பழைய பகைகள் விலகும், புதிய தெம்பு பிறக்கும், தூரத்து தொடர்புகள் மூலமாக, தூரத்து உறவுகள் மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருவதற்குண்டான வாய்ப்பு தெரியுது. பொண்ணு மாப்பிள பார்க்குறது, அது ஒரு அலைன்மை, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். உடல் ஆரோக்கியம் இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு அதிகமாகும். உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா 7ல் குரு இருக்கார், அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் லாபம் நல்லா இருக்குதுங்க. அலுவலகத்தில் உங்களோட வார்த்தைக்கு ஒரு தனி வெயிட் இருக்குது. வேலையில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும், அப்படி குறையலாம் கூட லாபமாக சமாளிப்பீங்க. ஓகே, ரெண்டுமே திறமை இருக்குதுங்க. புது தொழிலுக்கான முதலீடுகள் கைகூடி வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அரசு வழியில் எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைக்கிற மாதிரி தெரியுது, ரைட்டுங்களா. பலவீனம் அப்படின்னு பார்த்தா அதையும் சொல்லணும்ல, 3ல் செவ்வாய் இருக்குது, அதனால் உடன் பணிபுரிகிறாங்களே உங்கள் கோஆர்டினேட்டர்ஸ் அவங்ககிட்ட கொஞ்சம் சூடான விவாதங்கள்லாம் பண்ணாதீங்க, ஆர்கியூமெண்ட்டே வேண்டாம். அவசரப்பட்டு இந்த வேலை இல்லாட்டி எனக்கு பெரிய வேலை கிடைக்காது அப்படின்னு வேலைக்கு இதை வச்சு விட்றாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் மேலதிகாரிகிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை, இந்த 2 நாளில் மத்தியான நேரத்தில் பேசுங்க, சாதகமான அமைப்பு இருக்குது, உங்களுக்கு காரியம் ஜாலிச்சுக்கலாம், புரிஞ்சுங்களா. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நிர்வாகத்துறையில் ஐடி துறையில் இருக்கீங்க அல்லது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து ஏதோ ஒரு பாசிட்டிவான ரிப்ளை வருவதற்கு உண்டான வாய்ப்பு தெரியுது. மெயிலை பாருங்கள், ஃபோனை ஆனில் வச்சுருங்க, சரிங்களா. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் ட்ரேடிங் இந்த மாதிரி பண்ணுற கட்டுமானத்துறை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வாரம் நல்லா தான் இருக்குது, தப்பு ஒன்றும் கிடையாது, ஜம்முன்னு இருக்கலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நீர்வரத்து சீராக இருக்குதுங்க. மோட்டார் பழுதுகளை சரி செய்வதற்கு உண்டான இந்த வாரம் நல்லா இருக்குது, சரியான நேரம் பார்த்து பண்ணிக்கோம். அதுக்கு நேரங்காலம் பார்க்கணுங்கிறது இல்லை, இருந்தாலும் அது ஆள் கிடைக்கணும் இல்லை, இந்த வாரம் கிடைப்பான்னு வச்சுக்கங்களேன். சொல்கிறேன், இந்த தென்னை பாக்கு இதெல்லாம் போட்டிருக்கீங்களே அவங்களுக்கு ஒரு பணப்பயிர்னு சொல்லுவோம், அந்த சாகுபடி செய்வர்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும், விசாரிச்சு பாருங்கள். வச்சு பாருங்கள். கால்நடையை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு கோழி வாங்குவதற்கு விற்பதற்கு லாபகரமான அமைப்பு தாங்க. தீவன செலவு பெருசாக தொந்தரவு இல்லை. இந்த வாரம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக தான் இருக்குது. வார இறுதியில் ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று கைக்கு வர மாதிரி தெரியுது, பார்த்துக்கோங்க. குடும்பம் மற்றும் காதல் கல்வியெல்லாம் எடுத்து பார்த்தா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குதுங்க. விட்டு கொடுத்து போவது பெரிய நன்மைகளை தரும். மற்றபடி குடும்பம் சார்ந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது, நம்ம தொந்தரவு கிடையாது. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பம் இருந்தாலும் சரி நல்லா இருக்குது.
காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, காதலர்களுக்கு இதுக்கு கிரீன் சிக்னல் வாரம். பெற்றோர்களிடம் பேசுவதற்கு பொருத்தமான வாரம்லாம் இந்த வாரம் தான். நீங்கள் பேசலாம் ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, மாணவர்கள் மாணவிகள் கவனச்சிதறல் இல்லாமல் படிக்கணுங்க. புதன் வக்ரமாக இருக்கான்னு சொன்னால, அதனால் கொஞ்சம் மெனக்கெட்டு படிக்கணும், சீரியஸாக படிக்கணும். புதன் புத்திக்காரங்க தான், வக்ரம் அடைச்சிட்டார். அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக படி, சரிங்களா? சரி, வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகா, அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. சம்பள உயர்வுக்குண்டான பேச்சு இந்த வாரத்தில் வெற்றி தரும். அது அந்த நாள் டைம் சொன்னோம்ல, அதில் பேசினீங்க இன்னும் கொஞ்சம் அமோகமாக இருக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டை நிர்வாகம் பண்ணுறதுல சிறப்பாக இருப்பீங்க. வீட்டை அழகுப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும், நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எழுப்பும். உறவினர்கள் வருகையால் உங்கள் இல்லமே கலகலன்னு இருக்கும், மகிழ்ச்சி கூடும். ரைட்டுங்களா? சரிங்க. 10 நிமிஷம் விளக்கு போட்டு மனசார சாமி போடுங்க, இன்னும் நல்லது நடக்கும். நட்சத்திர பலன் பார்க்குறப்ப மூலம். அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா, பழைய கடன்களை அடைக்கக்கூடிய தன்மை இந்த வாரம் இருக்குது. பண வரவு நிம்மதியாக இருக்குதுங்க. வெற்றி, கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை நல்லா இருக்குது. என்ன வண்டி வாகனம் ஓட்டுறப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூலத்தை பொறுத்த வரைக்கும். போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய தன்மை இருக்குது. இதோடு வாங்கணும், அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் ஆஃபரை பார்த்தோம் அப்படின்னு வாங்கணும் எண்ணம் இருக்குது. உங்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு புதுசாக ட்ரெஸ் வாங்குறது, அது மாதிரி ஏதோ ஒரு சுப செய்தி, இல்லை பிரயாணம் ஜாலியாக போயிட்டு வருது, ஏதோ ஒரு நல்லது நடக்கும். ரைட்டா? உடனே சொல்லட்டுமா, அதிகம் மட்டும் செலவு பண்ணாது, லிமிட் பண்ணிக்கும். உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு அரசு காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, வெற்றி கிடைக்கும். அதே சின்ன பதவி உயர்வோ, தந்தை வழி உதவி அல்லது துணிச்சல், இந்த செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. முன்கோபத்தை மட்டும் குறைச்சிக்கும், வேறு ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு சுப தினங்கள் அப்படின்னு பார்த்தா 2, 4, 7ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த வாரம் தானே நல்லா இருக்குதுங்க. மார்ச் 3ஆம் தேதி மட்டும் வேண்டாம், ஏன்னா சந்திரன் 8ல் இருக்கிறப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சப்பொடியை ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு அதில் ஒரு சொட்டு தண்ணீர் மட்டும் கலந்து அதை நிலவாசப்படியில் இந்த ஸ்வஸ்திக் முத்திரை தெரியுமில்ல, அதை முத்திரையாக போட்டு வைங்க. இது உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருவின் அருளை முழுமையாக ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கும். ஸ்வஸ்திக் சிம்பிளை போட்டு மஞ்சள் கலரில் பொடியில் போட்டால் மேலே சேப் கலர் போட்டு வச்சா இன்னும் அமோகம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வஜ்ரமாஸ்டோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, சரிங்களா? நம்மளுடைய ராசி பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் கணிப்பு டெய்லி 4 மணிக்கு டான்னு வந்துடும். போயிட்டு வாங்க. உழைப்புக்கு பெயர் பெற்ற, உழைப்பையே மூலதனமாக கொண்ட மகர ராசி நேரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மார்ச் 2லேருந்து 8 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி நேர்பதி சனி பகவானுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே சூரியன், புதன் வக்ரமாக இருக்கார். அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் போன்ற கிரக கூட்டணிகள் 4 பேர் சேர்ந்து உட்காந்துருக்காங்க 2ஆம் வீட்டில். சரிங்களா? அப்போ ராசிநாதன் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் சேர்ந்து உட்காந்துருக்கார். ரைட்டுங்களா? சரி. 6ஆம் வீட்டை பொறுத்தவரை குரு வக்ரமாக இருக்கார். அது பலமாக இருக்காரா? பலமாக தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்து சனி உங்களுக்கு எதையும் தாங்கக்கூடிய இதயத்தை கண்டிப்பாக கொடுப்பார். 3ஆம் இடத்து சனி. சரிங்களா? அப்பேற்பட்ட தன்மையில் உங்களுக்கு என்னென்னா இந்த வாரம் கல்லுக்கும் உண்டு ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்களே, கஷ்டப்படும் மகரத்துக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? நான் பேசுகிறப்பவே அந்த சிந்தனை அங்கே போயிடுச்சு. மகரத்துக்கு எப்போ தான் நல்ல விடிவு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை அங்கே போச்சு. மனசில் இருந்து வந்தால் இனம் புரியாத பயம் ஒன்று விலகும், தைரியம் கூடும். ஒன்று கவலைப்படாதீங்க முருகா. பேச்சால காரியம் சாதிக்க போகிறீங்க. 2ல் புதன் ராகு இருக்காங்க, அதனால் சொல்கிறேன். திடீர் பண வரவு உண்டு, ஆனால் செலவும் பின்னாலேயே இருக்குது. அப்புறம் எதுக்கே சொல்கிறீங்கன்னா அப்போ தான் சொல்லுவேன், வரவும் செலவும் ஈக்குவலாக போகும். பழைய பகைகள் இருந்தால் அது பஞ்சாயத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாத்திட்டையும் கொஞ்சம் லிமிட்டாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன யோகம் இந்த வாரம் நல்லா தான் இருக்குது. புதுசாக வாங்கக்கூடிய யோகம் நல்லாயிருக்கு. உத்தியோகம் தொழிலில் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. சக ஊழியர்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் இருப்போம். நீங்கள் சொன்னால் கேட்டுக்கோங்க அவங்கள, அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவுலாம் கிடையாதுங்க. நிலுவையில் இருந்த சம்பள பாக்கியோட கைக்கு வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு கை கூடக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. இடமாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும். பலவீனம் அப்படின்னா 2ல் செவ்வாய் இருக்கங்காட்டி மேல் அதிகாரிகளிடம் பேசுகிறப்போ கொஞ்சம் லிமிட்டாக பேசுங்க, கொஞ்சம் நிதானம் கடைபிடிங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னைக்கு பொதுவாக தொழிலில் பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. புதிய முதலீடு செய்வதற்கு நல்ல அமைப்பு தான். அதில் முதலீட்டுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக தொந்தரவு இல்லை. இருந்தாலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கனிவாக தன்மையாக வாடிக்காட்ட பேசுங்க. அப்போ தான் வியாபாரத்தை ஸ்டாண்டர்டாக கொண்டு போக முடியும். புரிஞ்சுங்களா? எரிச்சல் பண்ணுறதுக்குன்னே சிலர் என்ன கேட்பாங்க. நம்ம அதெல்லாம் எரிச்சல் பண்ணுறது தொழில் வியாபாரம் எப்படி பண்ணுறது? ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, கிணத்து நீர் மட்டம் நல்லா தான் இருக்குதுங்க. பாசன வசதிகள் தெளிவாக தான் இருக்குது. ஆடு மாடு கோழி பராமரிப்பில் கூடுதல் லாபம் உண்டு. தீவன செலவு பெருசாக இருக்காது, நினைக்கிற மாதிரி இருக்காதுங்க. தோட்டத்து வேலைகளுக்கு ஆட்கள்
கிடைக்கிறதுல ஒரு சிரமம் இருந்தால் கூட நீங்களே இறங்கி வேலை செய்ய வேண்டியது வரும், வழக்கம் போல தானே. இந்த வாரம் கையிருக்கக்கூடிய கையிருப்பு பணம் அப்படிங்கிறது கூடுதுங்க. பழைய கடன்களை அடைப்பீங்க, கவலைப்படாதீங்க, சரிங்களா. குடும்பம் கல்வி அப்படின்னு எடுத்து பார்த்தா, குடும்பம் அப்படின்னு பார்த்தா 2ல் ராகும் செவ்வாய் கூட்டணி, சின்ன சின்ன வாய்த்தாரால் வரக்கூடிய தன்மை இருக்குது, விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிறாங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது, நல்ல நேரம் கூட ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க, அந்நியோன்யம் அதிகரிக்குது. இந்த அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பல கஷ்டங்கள் வந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எந்த தீங்கும் இல்லை. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படின்னு இந்த வாரம் சொல்லலாம். காரணம் வீட்டில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் கடைசியில் சொல்லுங்கள், சரி பையனை கூட்டிகிட்டு பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டுங்களா. கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் ஞாபக சக்தி அதிகரிக்குது. போட்டித் தேர்வுகள் இந்த பப்ளிக் எக்ஸாமில் வெற்றி நிச்சயம், தைரியமாக படிங்க, ரைட்டுங்களா. ரைட்டுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், ஒர்க்கிங் உமன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் வீட்டு பொறுப்புகள் அதிகரிக்குதுங்க. சேமிப்பில் 2 பேருமே அதீத ஆர்வம் காட்டுவீங்க. புதிய விஷயம், புதிய நகை வாங்கணும், புதிய ட்ரெஸ் வாங்கணுங்கிற எண்ணம், அந்த யோகம் கூட உங்களுக்கு உண்டு, ரைட்டா. அதே சமயத்தில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பதவி உயர்வுக்கோ அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு தெரியுது. உங்களை ஒரு ப்ராஜெக்ட் லீடராக போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு தெரியுதுங்க, ரைட்டா. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க 2 பேருமே, ரைட்டுங்களா. சரி, உத்திர நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இழுபறியான காரியங்கள் இந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். புதிய நட்பு உங்களுக்கு வளப்படும், உடல் நலம் சீராக வரும், சொத்து சேர்க்கை உண்டு, வண்டி வாகனம் ஓட்டுறப்போ வழக்கம் போல உஷாரா இருங்க, ரைட்டுங்களா. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் புகழ் அதிகரிக்குதுங்க, வருமானம் இரட்டிப்பாகும், சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய காலம் இதுங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டு, ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க, இந்த வாரம் வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 பாதங்கள் அவங்களுக்கு தைரியம் அதிகரிக்குது. விடாமுயற்சியுடன் ஒரு காரியத்தை ஜெயிச்சு அவங்கள ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எதிரிகள் விலகி போயிடுவாங்க. உங்களை எல்லா வகையிலும் லாபம், அரசு வழியில் ஏதோ ஒரு வகையில் லாபம் உண்டு உங்களுக்கு. தான தர்மங்கள் செய்வீங்க, பூர்வ புண்ணியஸ்தனம் அதனால் வலுப்பெறும். முன்கோபத்தை குறைச்சா ரொம்ப நல்லது அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா. உங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2, 4, 7 அமோகமான தினங்க. மார்ச் 3, 8 இந்த 2 நாள் வேண்டாம், முக்கிய முடிவுகளை தவிர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னைக்கோ நாளைக்கோ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எந்த நாள் வேணாலும் இருக்கலாங்க. அங்கே பூஜை அறைகளை சிறிய கிண்ணத்தில் கல்லுப்பு வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்க வச்சு அது மேலே தீபத்தை போடுங்க, ரைட்டா. ஓம் நம சிவாய அப்படின்னு நம்ம எல்லாம் உள்ள நம சிவாய மனசார வேண்டிங்கன்னா தோஷங்கள் விலகி சுபிஷம் உண்டாகும், உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். அதுபோல் வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. தினமும் சாயந்தரம் 4 மணிக்கு ராசி பலன் சொல்லக்கூடிய வாழ்வியல் கணிப்பு தான் உங்களுக்கு மொபைலுக்கு வந்துடும். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கும்பராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மார்ச் 2 மார்ச் 8 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறேங்க. உங்களுடைய அதிபதி சனி பகவான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லக்ன வீட்டிலேயே ராசியிலேயே என்ன இருக்கார், சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டு, அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் 4 கிரக அமைப்புகள் ஸ்டார்டிங்லேயே இருக்காங்க, வரவேற்புறையிலேயே வந்திருக்காங்க. அப்போது உங்கள் தலையில் இருந்தால் என்ன ஆகும்? அதே சமயம் 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் அங்கே சுக்கிரனோட வந்திருக்கார். அப்போ 5ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரமாக இருக்கார். அப்போது சந்திரன் சஞ்சாரம் எடுத்து பார்த்தா அன்றைக்கி 6, 7, 8, 9 ஆகிய வீடுகளில் இந்த வாரம் ரவுண்ட் அடிச்சுட்டே வர்றார். இதெல்லாம் தான் இந்த வாரோடைய வாரம். இப்படி இருந்தால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, தலைக்கு மேலே 4 கிரகம் தவம் இருந்தால் கூட தன அந்தஸ்து சனீஸ்வரன் உங்களை தங்கம் போல ஜொலிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார மேம்பாடு நல்லா இருக்குது, சிம்பிளாக, ரைட்டுங்களா முருகா. அதே சமயத்தில் கோபம் மூக்குக்கு நுனியிலேயே இருக்குது, கொஞ்சம் கூலாக டீல் பண்ணுங்க எல்லா விஷயத்தையும். ராசியிலே செவ்வாய் இருக்குங்காட்டி உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். தண்ணி, ஜூஸு, இளநீர் இப்படி குடிச்சுக்கோங்க. பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு திடீர்னு அமையும். இழுபறியாக இருந்து வந்த பல காரியங்கள் தடையெல்லாம் நீங்கி இந்த வாரம் ஒரு முடிவுக்கு வரும். ஒன்றும் ஆகமல் ஆகாதியா அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. வண்டி வாகனம் ஓட்டுறப்போ கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போகிறது நல்லது, ரைட்டுங்களா. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் இந்த வாரம் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்க. ஆனாலும் பயப்பட வேண்டும், பயப்படுற அளவுக்கு இல்லை, வேலைப்பளு ஆசிடிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. புதிய ஐடியாக்கள் மூலியமாக மேலதிகாரிகள் உங்களை ஆமோதிப்பாங்க, பாராட்ட பெறக்கூடிய தன்மை நல்லா இருக்கும். பெண்டிங்கில் இருந்த ஏதாவது இன்சென்டிவ் வராத சம்பளம் கைக்கு வந்து சேரக்கூடிய தன்மை இருக்குது. நேரம் தவறாமை உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை உருவாக்கி கொடுக்குங்க. பஞ்சுவாலிட்டி உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். திறமைக்கேற்ற அங்கீகாரம் இந்த வாரம் நிச்சயம் உண்டு. என்ன 2 விஷயம் மைனஸ் அப்படின்னா, வக்ரம் பெற்ற புதன். அதனால் என்னென்னா, அந்த இமெயில் மெசேஜில் அனுப்புகிறீங்களே, ஏதாவது அந்த எழுத்துத்துறை சார்ந்தில் இருப்பீங்க, அந்த மாதிரி எழுப்போம்னா கொஞ்சம் தப்பாக போகிற வாய்ப்பு இருக்குது. ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக அனுப்புங்க, ரைட்டுங்களா. அவசரப்பட்டு எதையும் எடுத்தவங்க உதவி செய்ய வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக ஒரு விஷயம் பாருங்களேன். ஏன்னா புதன் வக்ரமாக இருக்காது, அதுக்காக சொல்கிறேன்.
சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகிட்ட முக்கியமான விஷயத்தை பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த புதன்கிழமை மத்தியானம் 12லேருந்து 1 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது. புதன்கிழமை அட்டகாசமான நேரமாக இருக்குது. ரைட்டா? அதே சமயத்தில் புதிய வேலை தேடுறீங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியூர் அல்லது வெளி மாநிலத்தில் கூட நல்ல வேலை கிடைக்கிற வாய்ப்பு தெரியுது. இமெயிலில் செக் பண்ணி பாருங்கள். தொழிலை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் ரெட்டிப்பாதுங்க. புதிய முதலீடுகள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? வியாபாரம் அதே மாதிரி தான், ஒன்றும் தப்பு இல்லை. வியாபாரம் தொழில் ரெண்டுமே இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அதே சமயம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி கிணற்று பாசனம் தண்ணீர் வரது சீராக இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஒரி பண்ணுற அளவுக்கு மைனஸ் இல்லை. ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகளுக்கு புதுசாக தீவனம் மாற்றி போடுவீங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். நிறையா அதை வாங்கி விற்கிறதுல அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்கும். ரைட்டா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தோட்ட வேலைகளுக்கு வழக்கம் போல் ஆட்கள் கிடைப்பது சிரமம் தெரியுதுங்க. இருந்தாலும் அதை நீ தான் சமாளிக்கணும். இந்த வாரம் கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. பழைய கடன் கூட வசூலாகும். கேட்டு பாருங்கள். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன விவாதம் குடும்பத்தில் வந்தால் கூட விட்டு கொடுத்தவன் கெட்டு போகலைன்னு புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போயிடுவீங்க. சண்டையெல்லாம் வர பெருசாக இல்லைங்க. தம்பதியர் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் இடையே அந்யோன்யம் அதிகரிக்குது. வாரத்தின் இறுதியில் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தா கூட போயிட்டு வருவீங்க. நல்லது நடக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் லவர்ஸுக்கு இடையே சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி தெரியுது. தேவையில்லாத சந்தேகத்தை தவிர்த்து காதலை டெவலப் பண்ணுங்கள். கொஞ்சம் லெவலாக பேசுங்க. கல்வி சார்ந்த பொறுத்த வரைக்கும் பசங்களையும் அதிகாலையில் படிக்கிறது ரொம்ப விசேஷங்க. குரு வேறு வக்ரமாக இருக்கார். அதனால் மறதி வரக்கூடிய தன்மை இருக்குங்காட்டி எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா அமோகமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வுக்கு உண்டான ஒரு அறிகுறி இந்த வாரம் தெரியுதுங்க. ஓகேங்களா? ஆஃபீஸில் பாருங்கள். வீட்டு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கணவரின் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் திறம்பட நிர்வாகம் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்குது. ரெண்டுக்குமே பிரச்சனை இல்லைங்க. ரைட்டுங்களா? குழந்தைகளின் பிடிவாத குணத்தினால கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் குணம் மாறிடும். கவலைப்படாமல் இருங்க. நட்சத்திரன் பாதசார பலனை பொறுத்தவரை அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு திருப்தியாக தான் இருக்குதுங்க. மோசமெல்லாம் கிடையாது. புது வண்டி வாங்கக்கூடிய யோகம் கூட சில பேருக்கு இருக்குது. குடும்ப பகை இருந்தால் கூட அது நீங்கிவிடும். செல்வாக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்புடன் வேலை செய்கிறவங்க எல்லாம் பார்த்தா கொஞ்சம் உஷாராக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. மனசளவு நொந்து போயிட்டீங்கன்னா கூட இந்த வாரம் நல்லாயிருக்கு. அது வெளிநாட்டில் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட வேலைக்கு ட்ரை பண்ணினா கூட அதுக்கு ஒரு யோகம் இருக்குது. ஸோ முயற்சி இந்த வாரம் ஏதோ ஒரு முயற்சி உங்களுக்கு பலிதம் உண்டாக இருக்கிற வாய்ப்பு நல்லாயிருக்கு சதயத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பணம் பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு எப்படியெல்லாம் போடுறீங்களா அது நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குதுங்க. சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. திருமண பேச்சு கூட கைகூடி வர மாதிரி தெரியுது சதயத்துக்கு. மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாமல் வேலையை மட்டும் பாருங்கள். சதய நட்சத்திரங்களே நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? புரட்டாதி 1, 2, 3 பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தடைப்பட்ட காரியம் இந்த வாரத்துக்குள்ளே கைகூடும். பிள்ளைகளால் பெருமை சேரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குது. உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டு. இரவு நேர பயணம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் சுப தினங்கள் அப்படின்னு பார்த்தா மார்ச் 3, 4, 7 நல்லா இருக்குது. மார்ச் 5ஆம் தேதி மார்ச் 6ஆம் தேதி கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணும் இந்த ஒரு காரியத்தையும். நீங்கள் ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு எப்போ முடியுதோ அந்த அன்னைக்கு காலையில் ஒரு பிடி கல்லுப்பு எடுத்து உங்கள் தலையை 3 முறை இப்படி சுற்றி அப்படி சுற்றி 3 முறை சுற்றி ஓடும் நீரிலோ அல்லது உங்கள் வாளி தண்ணி இருக்குல்ல வாளி பக்கெட்டு தண்ணியில் கரைச்சி வாசலை ஊற்றி விட்டுருங்க. இது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் தோஷத்தை போக்கி மன அமைதியை உருவாக்கி தரும். இப்போ இன்றைக்கே கூட பண்ணலாம். இரவு பண்ணுறது சிறப்பு. ரைட்டுங்களா? சரி, மறக்காமல் வஜ்ரமசோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ராசி பலன் சொல்லக்கூடிய வாழ்வியல் கணிப்பு டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு டான் வரும். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மீனராசி நேயர்களே. உங்களுக்கு இந்த வாரம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் மார்ச் மாதத்தில் வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் உங்கள் ராசியின் அதிபதி குரு பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசியினுடைய கட்டம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க. பார்த்த விதத்தில் ராசியிலேயே சனி ப்ளஸ் சுக்கிரன் ஜோடி இருக்கார். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், அப்புறம் புதன் வக்ரஸ்டேட்டு, அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் என்ற விரயஸ்தானத்தில் அந்த கிரக அமைப்புகள் வரிசை நிற்குதுங்க. அப்புறம் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதனுடைய குரு வக்ரம் பெற்று கொண்டிருக்கார். அப்போ இந்த வாரத்தினுடைய மெயின் பலன் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு ராசியிலேயே சனி இருக்க, ராகுவோ 12 இருக்க, யோசிச்சு அடி வச்சா லாபம் வரும் கையில். இவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டீங்களே? இவ்வளோதான் விஷயமே இந்த வாரம். மனசுக்குள்ளே ஒரு சின்ன கலக்கம் இருந்தால் கூட சுக்கிரன் ராசியில் இருக்கங்காட்டி முகம் பொலிவா தேஜஸாக இருக்கும். கவலை மனசுக்குள்ளே இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்க. பண வரவு தாராளமாக இருக்குதுங்க. ஆனால் செலவு அதுகளும் ரெக்க அடிப்பவர்களாக செலவு சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எடுத்த காரியத்தை முடிப்பதற்கு கொஞ்சம் அலைச்சல் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வெற்றி நிச்சயம். சரிங்களா? முதுகு வலி
கால் பாதங்களில் வலி, அப்படி சின்ன சின்ன உபாதைகள் வர மாதிரி தெரியுது. தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கை கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை நிஜமாக நம்பினீங்கன்னா ஒரு படி உங்களை தூக்கி மேலே தூக்கி கொடுக்கும். கீழே உழுகப்படுறத கை பிடிப்பான், அந்தளவுக்கு இருக்குது. உத்தியோகம் வேலையை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுதுங்க. 12 செவ்வாய் இருக்கங்காட்டி கோபத்தை குறைச்சிக்கிட்டு கூலாக வேலை செய்யணும். நீங்கள் சுக்கிரனுடைய பலம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அமோகமாக தான் கொடுக்குறாங்க. அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. நிலுவையில் இருந்த வேலைகள் வேகம் எடுக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி வருதுங்க. பேச்சாற்றல் மூலியமாக கடினமான வேலையை கூட சுலபமாக முடிப்பீங்க. நிர்வாகத்தில் உங்கள் கை ஓங்கும். வீக்னஸாக 2 விஷயம் என்ன பார்த்தா, மேலதிகாரிகிட்ட வீண் விவாதம் பண்ணாதீங்க. ஆர்கியூமெண்ட் நோ. ஆவணங்கள் டாக்குமெண்ட்டில் கையெழுத்தெல்லாம் போடுறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி இது பொதுவாகவே உங்களுக்கு எப்போ ஒரு விஷயத்தை பேசினாலுமே உங்களுக்கு மத்தியானம் 2லேருந்து 4 மணிக்குள்ளே பேசுங்க. பேசுனீங்கன்னா அந்த காரியம் சுபமாக நடக்கும். ரைட்டா? அந்த நாள் வந்து எல்லா நாளுமே அப்படி தான் தெரியுது. அதே சமயத்தில் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா, அவங்களுக்கும் முயற்சி பண்ணுங்கள். ஆனால் உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும். கூட்டு தொழில் பார்ட்னர்கிட்ட மூலியமாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். சின்ன சின்ன மனஸ்தாபம் வரக்கூடிய தன்மை இருக்குது. விட்டு கொடுத்து கணக்கு சரியாக வச்சுக்கோங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கு இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. அதான் புதுசாக கூட. ரைட்டா? ஏசிட்டிஸ் தொழில் வியாபாரம் என்ன இருக்கும் அப்படியே போயிட்டுருக்கட்டுமே. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, கிணற்று பாசன வசதி உள்ளவங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு பெருசாக இருக்காதுங்க. ஆனால் கொஞ்சம் மோட்டர் திடீர்னு ரிப்பேர் ஆகி போச்சு. அது மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வர மாதிரி இருக்குது. ஆடு மாடு கோழி பராமரிப்பு தீவன செலவு அதிகமாக தெரியுதுங்க. கறவை மாடுகள் மூலமாக நல்ல வருமானம் உண்டு. பால் கறந்து விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லிட்டர் சேர்த்து வந்தாலும் வரும் பால், அந்தளவுக்கு இருக்குது. தோட்டத்தில் களையில எடுக்கிறீங்களே, அப்போது கொஞ்சம் இந்த கை காலில் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க. மம்டியெல்லாம் வெட்டுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்களேன். விவசாயம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பணப்புழக்கட்டம் அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. கடன் சுமை கொஞ்சமாக குறையும். குடும்பம் காதல் கல்வின்னு பார்க்குறப்ப குடும்பத்தில் வீட்டு விசேஷத்துக்கு உண்டான பேச்சுக்கள் நடக்கும். 12ஆம் வீட்டில் கூடிய கிரகங்கள் கூடி இருக்கங்காட்டி செலவு உண்டு. அது சுப செலவு. விரயஸ்தானங்கிறது வீண் செலவில் சுப செலவு. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கமாக இருப்பீங்க. 2 பேரும் டீப்பாக புரிஞ்சுக்குவீங்க. சின்ன உரசல் வந்தால் கூட விட்டு கொடுத்து போவீங்க. ரைட்டுங்களா? லவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரீன் சிக்னல் கிடைப்பதற்கு நல்ல அமோகமான அமைப்பு இருக்குது. ஆனால் தேவையில்லாத சந்தேகத்தை மூட்டை கட்டி வச்சிங்கன்னா காதலர்கள் ஜெயிக்கலாம். உண்மை காதல் ஜெயிக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்களையே படிப்பில் கூடுதல் கவனமாக செலுத்தி தான் படிக்கும். ஏன்னா குரு வந்து வக்கரமாக இருக்கங்காட்டி மறதி வர மாதிரி இருக்குது. அதனால் எழுதி பார்த்து படிங்க. எக்ஸாம் வேறு வந்துருச்சு. எழுதி பார்த்து படிப்பது உத்தமம். ரைட்டுங்களா? வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, நீங்கள் பாட்டு செஞ்சுட்டே இருப்பீங்க. ஒன்றும் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ரைட்டுங்களா? இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்படி தான் பட்ஜெட் பத்ம நாபியாக செயல்பட்டு இருக்கிற காசை வச்சு சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டு நிர்வாகம் அமோகமாக நடக்கும். ஒன்றும் கவலை இல்லை. ரைட்டுங்களா? உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த 2 பேர்த்துக்குமே இந்த கண் எரிச்சல் வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யார் வேலைக்கு போகிற பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள். நட்சத்திர பாதசார நம்மை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியம், கொஞ்சம் இழுபறியாக இருந்த காரியம் எல்லாமே இந்த வாரம் ஒரு முடிகிற அளவுக்கு ஒரு எண்டிங்கை நோக்கி போயிட்டுருக்குது. கவலைப்படாதீங்க. உறவினர் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். வண்டி வாகனம் பழுதெல்லாம் கொஞ்சம் சீராகும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. தந்தை வழி லாபம் உண்டு. சொத்து எல்லாம் பிரச்சனை இருந்தால் சமாதானமாக வருவாங்க. வண்டி கொஞ்சம் வேகமெல்லாம் போகாதீங்க, லிமிட்டாக போங்க. ரைட்டுங்களா? உத்திரட்டாதி அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குதுங்க. பழைய கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. அக்கம் பக்கத்திடம் வீண் பேச்செல்லாம் பேசாதீங்க. நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு இந்த வாரம் இருங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஜெயிக்கலாம். ரேவதியை பொறுத்த வரைக்கும் முருகா, திடீர் அதிர்ஷ்டம், ஆன்மீக பயணம், தடைப்பட்ட திருமணம், தடைப்பட்ட சுபகாரியத்துக்கு உண்டான நடைபெறக்குண்டான வழி எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. உங்கள் புத்திசாலித்தனம் இந்த வாரத்தில் பழிச்சிடும். உணவு விஷயத்தில் மட்டும் கண்ட்ரோலாக இருந்துக்குங்க ரேவதியை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2, 4, 7 சூப்பராக இருக்குதுங்க. மார்ச் 5ஆம் தேதி வேண்டாம். ஏன்னா சந்திரன் வந்து 7ல் கேதுவின் பார்வையில் இருக்கார். அதனால் இந்த மார்ச் 5ஆம் தேதி மட்டும் வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டு? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வியாழக்கிழமை மறக்காமல் உங்கள் வீட்டில் ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி எடுத்து அதில் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூளை போட்டு, இல்லை மஞ்சத்தூளை துளசியில் இருந்தால் சூப்பர், துளசியில் இருந்தால் அதை போட்டு சாமியார்கள் வச்சுக்கணும். மறுநாள் காலையில் அந்த நீர் அப்படியே எடுத்து செடிகளுக்கு ஊற்றினீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலாம் நீங்கி குருவின் ஆசீர்வாதம் அமோகமாக கிடைக்கும். என் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள், அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? மறக்காமல் நம்ம வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க. ராசி பலன் சொல்லக்கூடிய வாழ்வியல் கணிப்பு டான்னு 4 மணிக்கு, சாயந்தரம் 4 மணிக்கு டான் வரும். ரைட்டுங்களா? உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. அன்பார்ந்த நேயர்களே, இந்த வார ராசி பலனை ஞாயிற்றுக்கிழமை காலையில் போடணும்னு நினச்சிருங்க. முடியலைங்க, இல்லை கணிச்சு போடணும். முடியலன்னு என்ன, இந்த கணிச்சு போடுறதுல கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்க்குறேன், முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் முன்னாடியே கணிச்சு பார்க்குறேன். சரி, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டுங்களா?
வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன். முக்கியமான சிரமமாக இருக்குன்னா சொல்லுங்கள், ஏதோ ஒரு வழியில் நல்ல வழி காமிப்போம். நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ.